நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 104வது நிகழ்ச்சி துவங்குகிறது. கம்பெனியிலே சுவை என்னவென்று சொல்லுவது நாம்? நயங்களா அல்லது கற்பனையா, அவனுடைய வர்ணனைகளா? அளப்பரிய காப்பியம். அந்த காப்பியத்தை ஒவ்வொரு வாரமும் பேசி பேசி மகிழ்கிறோம். வரக்கூடிய நண்பர்களை எல்லாம் பேச வைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மிகச்சிறந்த 2 பேச்சாளர்கள் இங்கே உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக தமிழ் வாழ்த்து பாட அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி அம்மா. மிக சிறந்த முறையிலே தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மாவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கிற ஐயா பொன் வேலுமகில் ஐயா அவர்களே, மிகச்சிறந்த பேச்சாளர்கள் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களே, ஸ்ரீ ரவி பாரதி ஐயா அவர்களே, ஜெயரமணி அம்மா அவர்களே, புதிய செல்வராஜன் ஐயா அவர்களே, லட்சிய கவிஞர் லிங்கராசா அவர்களே, குமரன் ஐயா அவர்களே, ராஜா ராமலிங்கம் ஐயா அவர்களே, கூமாப்பா கபிலன் ஐயா அவர்களே, தேசாபிமானன் ஐயா அவர்களே, சமுத்தி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வெள்ளி இலக்கிய மேடை வருக வருக என்று வரவேற்கிறது. இப்பொழுது வெள்ளி இலக்கிய மேடையை பற்றிய ஒரு பாடல் கவிஞர் கூமாப்பா கபிலன் அவர்கள் எழுதி ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் பாடிய அந்த பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறோம். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கூமாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம். வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும்
பாடுவோம், துள்ளி போடும் புள்ளி மானாய் நாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய வேளையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். மிக சிறப்பாக இந்த கவிதையை எழுதிய ஐயா கூமாப்பா கபிலன் அவர்களுக்கும், பாடலை மிக அருமையாக பாடி கொடுத்த ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்தாற் போல இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கிற நாகம்மாள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக இப்பொழுது வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இப்பொழுது கருத்தரங்கம் துவங்குகிறது. கருத்தரங்கத்துக்கு தலைமை வகிப்பவர் ஐயா பொன் வேலுமயில் அவர்கள். முதுகலை தமிழ் பயின்றவர், தமிழக சிறைத்துறையிலே அலுவலக மேலாளராக பணியாற்றியவர், நெல்லை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர், பெரிய பெரிய கோயில்களில் எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவாற்றக்கூடியவர். திருச்செந்தூர் முருகன் கோயில் போன்ற பெரிய பெரிய கோயில்களிலே அங்கே விழாக்கள் நடக்கிற போது தவறாமல் இவரை அழைப்பார்கள், அங்கே சொற்பொழிவாற்றுவார். தமிழில் ஆழ்ந்த புலமை உடையவர். கம்பன் மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய முழுமைக்கும், அதிலும் கவிதை எழுவதிலே மிகச்சிறந்தவர். மரபு கவிதையெல்லாம் அதனுடைய தரமே மிக அருமையாக இருக்கும், அவ்வளவு அருமையாக கவிதை எழுதக்கூடியவர். ஐயா அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றி இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைப்பார். முனைவர் சரஸ்வதி அம்மாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவர்களையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா பொன்வேலுமயில் ஐயா இப்பொழுது கருத்தரங்கத்தை தலைமை உரையாற்றி துவக்கி வைப்பார். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 104 சிறப்பாக துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு என்னை தலைமை தாங்க வைத்து பெருமைப்படுத்திய ஐயா KGR அவர்களுக்கும், நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், மற்றும் அந்த வெள்ளி இலக்கிய மேடையின் சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வெள்ளி இலக்கிய மேடை ஒலி எழுத்த வெள்ளி இலக்கிய மேடையிலே எழுந்த சிலம்போசையிலே சிலிர்த்து மகிழ்ந்தோம். மணிமேகலை எழுப்பிய ஒலி இசையிலே மகிழ்ந்து கழித்தோம். இப்பொழுது காலமெனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் போற்றிய கம்பன் கவி மலர்ச்சோலையில் கடிகி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம்.
ஐயா தீபன் அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். விரைவாக சென்று கொண்டிருக்கிறோம், கடிகி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளி இலக்கிய மேடையை போற்றி மகிழ்கிறேன். அவ்வகையிலே இன்றைய கருத்தரங்கிலே கிட்கிந்தா காண்டம் தொடங்குகிறது. பம்பை வாவி படலத்தையும் அனும படலத்தையும் இங்கே காட்சிப்படுத்த வருகை தந்திருப்பவர்கள் ஐயா செந்தமிழ் செல்வன் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து நட்பு கோட்படலத்தை நவில வந்திருக்கின்ற நற்றமிழ் கவிஞர் தீனி ரவிபாரதி அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அருமையாக ஒரு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை வணங்குகிறேன். சிறப்பாக இந்த மன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கிற நெல்லை தீபன் அவர்களையும், அற்புதமாக தொழில்நுட்பத்திலே வல்லவரான ஐயா ஆர்த்தி குமரன் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பாட்டும் கவியும் இசையும் என்படி ஒரு இணைந்திருக்கும் என்பதைத்தான் ஐயா கபிலன் அவர்களுடைய பாட்டை தீனி ரவிபாரதி அவர்கள் பாடிய போது கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டு கேட்டு ஒரு அற்புதமான ஒரு கவிதையையும் அதற்கு அருமையான ஒரு இசையோடு கேட்டு மகிழ்ந்த மகிழ்ச்சியிலே இப்பொழுது அயோத்தியா காண்டத்திலே மந்தரையும் கைகேயையும், ஆரண்ய காண்டத்திலே சூர்பனகையும் காப்பியத்தின் திருப்புமுனையாக அமைந்தார்கள் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் கிட்கிந்தா காண்டத்திலே நடைபெற்ற அனுமன் சந்திப்பும் அதன் விளைவாக பின்னர் நடைபெற்ற வாலிவதமும் மேலும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது என்று எண்ணம் இடமிருக்கிறது. ஏனென்றால் ராவணவதத்திற்கு போர் திட்டம் வகுக்கப்பட்ட இடம் கிட்கிந்தை. அங்கே போர் முழக்கம் முதலில் எழுந்தது கிட்கிந்தை. ஆகவே இதுவும் ஒரு அற்புதமான திருப்பு முனையாகத்தான் அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதை விட இந்த காண்டத்திலே முதல் 3 படலங்கள் இன்று அரங்கேற இருக்கின்றன. நம்முடைய இந்த கம்பன் உரையிலே நிறைய படலங்களை அப்படியே தாவி சென்றிருக்கிறோம். அப்படியே ஒரு சிற்றுரை அறிமுகத்தோடு கடந்து சென்றிருக்கிறோம். இன்றும் அப்படி கடந்து செல்ல வேண்டிய ஒரு படலமாக இந்த பம்பை வாவி படலம் இருக்கிறது என்று சாதாரணமாகத்தான் கருதுவோம். ஆனால் அந்த படலத்தை ஐயா கேஜிஆர் அவர்களும் எப்படி நம்முடைய தீபன் அவர்களும் இன்று அதை உரையாற்றி கழிக்க வேண்டும் என்ற வகையிலே வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்பொழுதுதான் அதனுடைய அருமை நமக்கு புரிகிறது. அப்பேற்பட்ட அருமையான படலம். கம்பன் தற்குறிப்பேற்ற அணியின் உச்சத்தை தொட்ட படலம் இந்த படலம் என்று சொன்னால் அதற்கு மிக இல்லை. ஏனென்றால் இந்த படலத்தில்தான் தற்குறிப்பேற்ற அணி என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இயற்கையாக நடப்பதை புலவன் அவனுடைய கருத்தை ஏற்றி சொல்வது தற்குறிப்பேற்ற அணி. இந்த படலத்திலே பார்த்தோம் என்றால் வேறு ஒன்றுமே இல்லை. ராமன் வருந்துகிறான், லட்சுமணன் தேற்றுகிறான். இதுதான் இந்த படத்திலே நடக்கிறது. இதை ஒரு வரியிலே சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் கம்பன் இதற்காக ஒரு அருமையான படலத்தை வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய கவித்திறமையெல்லாம் வெளிப்பட்ட படலம் இந்த படலம். அப்படி இந்த படலத்தை இப்பொழுது அது தொடர்ந்து அனும படலம், அதை தொடர்ந்து நட்பு கோட்படலம், பின்னாலே ராவணவதத்திற்கு மிக முக்கியமாக அமைந்த படலங்கள் இந்த படலங்கள். அதையெல்லாம் விளக்கி சொல்லுவதற்கு அருமையாக 2 பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அளவிலே என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து அவருடைய உரைக்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நண்பர்களே, முதுகலை தமிழாசிரியர் அம்மா இல சாந்தா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். சென்ற நிகழ்ச்சியிலே நாம் ராவணன் சூழ்ச்சி படலம் மற்றும் சடாயு உயிர் நீத்த படலம், அந்த 2 படலங்களை பற்றி 2 பேர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அருமையான 2 படலங்கள்.
அதற்கு பிறகு ஒரு சிறு சிறு படலங்கள் இருக்கின்றன, 3 படலங்கள். அதை பற்றி ஒரு சிறு கதை சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டு பிறகு பேச்சாளர்களை அழைக்கிறேன். சடாயு உயிர் நீத்ததன் பிறகு அயோமுகி படலம் என்று ஒரு படலம் வருகிறது. அயோமுகி என்பவள் ஒரு அரக்கி. சடாயுவுக்கு எல்லா கடன்களையும் முறைப்படி செய்கிறார்கள் ராம லட்சுமணனும். பிறகு ஒரு மலையிலே தங்குகிறார்கள். அந்த மலைக்கு கிரௌஞ்ச ஆரண்யம் என்று பெயர். சீதையினுடைய பிரிவை தாங்க முடியாமல் ராவன் மிகவும் துயர் உறுகிறான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இருள் நேரம், இரவு. அவனுக்கு நீர் வேட்கை அதிகமாக இருக்கிற காரணத்தால் லக்குவன் நீர் தேடி சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த அரக்கி அயோமுகி என்பவள் லக்குவனை பார்த்து காமுறுகிறாள். லக்குவன் நீ யார் என்று அவளிடம் கேட்கிறான். அவள் மோகனை என்னும் ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அவனை நினைவிழக்க செய்து வானிலையை தூக்கி கொண்டு சென்று விடுகிறாள். இப்பொழுது ராமனுக்கு மிகவும் கவலையாகிவிட்டது. ஏற்கனவே சீதை பிரிந்து விட்டால், இப்பொழுது தம்பியையும் காணோமே என்று சொல்லி மிகவும் கவலைப்படுகிறான். இறந்து போய் விடலாமா என்று கூட சிந்திக்கிறான். அங்கே லக்குவனுக்கு மயக்கம் தெளிந்து விடுகிறது. அரக்கியிடமிருந்து விடுபடுகிறான். அரக்கியினுடைய மூக்கு, காது, கொங்கைகள் எல்லாவற்றையும் அறுத்து எறிகிறான். அவள் அலறுகிறாள். அந்த ஓலம் கேட்டு சப்தம் கேட்கிற திசையை நோக்கி ஒரு தீப்பந்தத்தை வைத்துக் கொண்டு ராமன் செல்கிறான். பிறகு அங்கே ராமலக்குவர் இருவரும் மகிழ்ச்சியோடு சேருகிறார்கள். இருந்தாலும் சீதையின் நினைவு இன்னும் அவனை வாட்டிக் கொண்டிருக்கிறது. பிறகு இருவரும் கவந்தன் வாழக்கூடிய ஒரு வனத்திற்கு செல்கிறார்கள். அதிலே கம்பர் அந்த வனத்தினுடைய தன்மை அவற்றையெல்லாம் மிக விரிவாக விவரிக்கிறார். அந்த கவந்தன் என்பவனுடைய பிடிக்குள்ளே இவர்கள் இருவரும் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ராமன் பரவாயில்லை, நான் அவனுக்கு இரையாகி விடுகிறேன், நீ தப்பித்துக் கொள் என்று லக்குவனிடம் சொல்கிறான். இருந்தாலும் லக்குவனுடைய தாய் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாள்? மண்ணும் நகருக்கு அவர் வந்திடின் வா, இல்லை முன்னம் முடி என்று சொன்ன ஆணையின்படி லக்குவன் போகவில்லை. பிறகு இருவரும் போரிட்டு அவனுடைய கவந்தனுடைய இரு கைகளையும் அறுத்து விடுகிறார்கள். கவந்தன் பழைய உருவை பெறுகிறான். விண்ணிலே போய் அங்கிருந்து ராமனை தொழுகிறான். என்னுடைய வரலாறு என்று தன்னுடைய வரலாற்றை சொல்கிறான். அவன்தான் வழிகாட்டுகிறான். நீ சபரியை கண்டு சுக்கிரீவனை சந்தித்து அவனுடைய நட்பை பெற்றால் ராவணனிடம் போரிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று அவன்தான் சொல்லி அனுப்புகிறான். பிறகு ராமனும் லக்குவனும் மதங்கரது ஆசிரமத்தை அடைகிறார்கள். அங்கே மதங்கருடைய ஆசிரமத்திலே சபரி என்ற ஒரு வேட்டுவர் குல பெண் இருக்கிறாள். காய் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் இருவருக்கும் தருகிறாள். அவள் இரளை குன்றத்திற்கு எப்படி செல்வது, அதாவது ருசிய முகம் என்று சொல்வார்கள், அங்கேதான் சுக்ரீவன் தங்கியிருக்கிறான். அவனுடைய அண்ணன் வாலிக்கு பயந்து போய் அங்கே தங்கியிருக்கிறான். இரளை குன்றத்திற்கு செல்கிற வழியை அவள் சொல்லுகிறாள். சொல்லிவிட்டு சபரி வீடு பேர் அடைந்து விடுகிறாள். ராமனும் லக்குவனும் இப்பொழுது பம்பையை நோக்கி நடக்க தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு இன்று உரையாற்ற இருக்கிற பம்பை படலம் துவங்க இருக்கிறது. பம்பை படலத்தை பற்றியும் அனும படலத்தையும் பற்றி பேச இருக்கிற ஐயா கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்கள் முதுகலை தமிழ் படித்தவர். வியாழம் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை நடத்தி வருகிறார். இலக்கியம் படிப்பது, இலக்கியம் பேசுவது, கவிதைகள் எழுதுவது. இவரும் ஐயா அவர்களும் மிகச்சிறந்த மரபு கவிஞர். ஞாலம் இலக்கிய அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிறார். முகிலை ராசபாடி ஐயா தலைவர், இவர் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ் தொண்டு ஆற்றி வருகிறார். நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் அவர் அதை ஒரு தனித்துவமாக கருதுவது ஞானம் வழங்கிய கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் என்ற அந்த விருதைத்தான் மிகவும் மதித்து போற்றுகிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பம்பை படலத்தை பற்றியும் அனும படலத்தை பற்றி உரையாற்றுவார். ஐயாவை வேண்டி விரும்பி வருக, உரையை தருக என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மைக் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க ஐயா. இப்ப கேக்குதா? கேக்குது, பேசு. வெள்ளி இலக்கிய மேடை நிர்வாகிகள் மற்றும் ஐயா கூமாப்பா கபிலன் அவர்கள், நெல்லை தீபன் அவர்கள்,
கேஜிஆர் மற்றும் அனைத்து அறிஞர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் தலைமை உரை ஆற்றிய ஐயா ஆர்சி குமரன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா தலைமை பொன் வேலுமயில் ஐயா. வேலுமயில் சரி அவர் இப்போ ஆரண்ய கண்டத்தை வரை ஐயா அவர்கள் அந்த சபரியினுடைய கதை வரைக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த சபரி என்கிற ஒரு பெண் ஐயா முதலில் குறிப்பிட்டதை போல தாடகை, சூர்பனகை, கைகேயி இந்த மாதிரி இல்லாமல் இந்த சபரி என்ற பெண் இவர்களுக்கு உதவுகிறாள், உதவி செய்கிறாள். வேட்டுவர்கள் அந்த மதங்க மாமுனியினுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண், அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். இந்த கிஷ்கிந்தைக்கு வரக்கூடிய அந்த ருசிய முகம் என்ற மலையை நோக்கி வரும்பொழுது இடையில ஒரு ஆறு குறுக்கிடுகிறது, அதனுடைய பம்பை. ஒருவேளை இந்த சபரி என்ற பெயர் தான் கொஞ்சம் மருகி சபரி மலை அப்படின்னா இருக்குமோ, பம்பை என்பதுதான் அங்கே பம்பா நதி என்று இருக்குமோ என்று கூட என்ன தோன்றுகிறது. ஆக இந்த பம்பை நதியில் வரும்போது ராமனும் லக்குவனும் ஒரு சோர்வாக இருக்கிறார்கள். சீதையை பிரிந்த துயரம் ராமனை மிகவும் மன துன்பத்துக்கு ஆளாகியிருக்கார். ராமன் அங்கே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை எல்லாம் பார்க்கும்போது, நம்மள சாதாரணமா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுலாம் போனோம்னா அந்த மலைகள், மலையினுடைய அந்த மரங்கள், அந்த இதெல்லாம் அழகை நம்ம ரசிப்போம், மனம் களிப்பாக இருக்கும். ஆனா ராமனுக்கு அந்த களிப்பு இல்லை. ஏன்னா களிப்படா மனத்தவன் காணில் கற்பெனும் கிழிப்படா மொழியாள் மொழியவள் விழியில் கேளென துளிப்படா நயனங்கள். ஒரு துளிப்படா நயனங்கள், அந்த கண்ணீர் துளி படாத அவளுடைய அந்த சீதையினுடைய கண் இன்று அழுது கொண்டிருக்கும். இவருக்கு அந்த ராமனுக்கு சீதை பிரிந்தவனுடைய துயரத்துல பார்க்கும் இடமெல்லாம் அந்த இயற்கையில் கூட சீதையினுடைய வனப்பு, சீதையினுடைய அழகு, அவளை பிரிந்திருக்கிறோமே என்ற மனக்கவலை தான் அதிகரிக்கிறது. அந்த இயற்கையை அவரால் ரசிக்க முடியவில்லை. களிப்படா மன்னன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பம்பை படலத்துல பாத்தீங்கன்னா வரும்போது அந்த நட்சத்திரங்கள் கூட, வானத்துல கூட நட்சத்திரங்கள்லாம் ஒளி விடாம மங்களா இருக்கு. ஒரு நல்ல ஒளி வீசக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் ஒளி விடாம மங்களா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, எப்படி நான் பிரிந்து வாடுகிறேனோ அதே போல அது ஒளிப்படா ஆயிடை ஒளிக்கும் மீன், அது விண்மீனை சொல்றாரு. இப்படி ராமனுடைய நுழைவு என்ட்ரி ஆகுது. அப்படியே உள்ள வராங்க, ரெண்டு பேரும் பம்பைக்கு வராங்க. அங்க ஒரு தடாகம், ஒரு தாமரை தடாகம் இருக்கு. தடாகத்துல பாத்தீங்கன்னா அன்னங்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த அன்னங்கள் தன்னுடைய பெண் அன்னங்களோடு பெடையோடு அதுகள் உரழ்ந்து கொண்டு உரசிக்கொண்டு அப்படியே போவதை பார்க்கும்போது இவருக்கும் சீதை நம்மளை பிரிந்து இருக்கிறாளே என்று உயிர் இல்லாத ஒரு உடம்பை போல நடைபெணம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உயிர் இல்லாத ஒரு உடம்பை போல இவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்புறம் அந்த மலையில இருக்கக்கூடிய வானர மகளிர் அவங்களுடைய கொலுசு சத்தம்லாம் கேட்குது. அந்த வானர மகளிர்
வானத்தில் இருக்கக்கூடிய அறமகளிர்னு சொல்லலாம். அவங்களுடைய கொலுசு சத்தம்லாம் கேட்குது. அது கூட இவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல. அப்படி போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த அருவியை பார்க்குறாரு. அந்த அருவி விழக்கூடிய அதை வந்து கம்பர் ரொம்ப அருமையா ஒன்று சொல்றாரு. களைபடு முத்தமும் மூங்கில்ல இருந்து முத்துக்கள் கொட்டுது. முத்தமும் கலுளி கார்மத மலைபடு தரளமும். தரளம்னாலும் முத்து, மூங்கில் அரிசின்னு சொல்லுவோம். மூங்கில் முத்து, மூங்கில் அரிசி எப்படி வரான்னு சொல்லலாம். அது அந்த மலையிலேருந்து விழக்கூடிய அருவி, அந்த மூங்கிலேருந்து விழக்கூடிய முத்துக்கள் எப்படி வெளியே கொட்டுமோ அதே போல இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா மலைபடு மணியும் வாரி நேர் இலைபடர்த்து அணைய நீர் அருவி எய்தலாம். அந்த அருவி வந்து அப்படியே கொட்டுறது இலை படர்ந்து ஒரு நூல் இலை, எப்படி நூல் இலை போல் அந்த அருவிகள் கொட்டுறதை பார்க்கும்போது இவருக்கு எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம். நான் இவரு மகிழ்ச்சி இல்லை. குலைபடு முகத்தியர் கோலம் ஒப்பது. அதாவது ஒரு நாணத்தோட நிற்கக்கூடிய ஒரு பெண் எப்படி தலை குனிந்து நாணத்தோட நிற்பாளோ, அந்த அருவியினுடைய விழக்கூடிய அந்த அழகு எப்படி இருக்கு, அந்த வானத்திலேருந்து மூங்கிலிருந்து அரிசி வானத்திலேருந்து கொட்டுற மாதிரி இருக்கு. அது மலையில விழுந்து, அது கீழே அந்த மலை விழுந்து, மலை ஒரு இலை மாதிரி மழை பெய்யுது. அதுலேருந்து முத்துக்கள் மாதிரி அந்த நீர் துளிகள் செதறி விழுது. அந்த முத்துக்கள் வந்து மணி மாதிரி இருக்கிறது. மணி மாதிரி இருக்கு. அதாவது நவமணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மணிகள் மாதிரி செதறுது. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அழகான ஒரு பெண்ணை அணிகலன்லாம் அணிவித்து அந்த பொண்ணு வந்து அப்படி நிற்கும் போது எப்படி ஒரு நாணத்தோட நிற்பாளோ அதே போல அந்த இயற்கை காட்சி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்படி போறாங்க. அப்படி போகும்போது வேற ஒரு தடாகத்துல பாத்தீங்கன்னா குவளை மலர் விரிஞ்சு இருக்கு. குவளை இத முதல்ல ஐயா சொன்னாங்கல்ல, தலைமையில சொன்ன மாதிரி கம்பருடைய எல்லா படலத்திலையும் பாத்தீங்கன்னா, எல்லா காண்டத்திலையும் எல்லா படலத்திலையும் தற்குறிப்பேற்ற அணி நிறைய இருக்கும். ஏன்னா முதல்ல சொல்றாரு, தசரதன் இறந்து விடுகிறான். தசரதன் இறந்த உடனே எல்லாம் அழுகிறாங்க. கோழி சாதாரணமா ரெக்கைய அடிச்சுட்டு இருக்கும், அப்பப்போ ரெக்கை அடிக்கும். இந்த கோழி ரெக்கை அடிக்கிறது எப்படி இருக்கான், கோழி கூட தசரதன் இறந்துக்காக மார்புல அடிச்சுட்டு அழுகிற மாதிரி இருக்குன்னு ஒரு ஓமை சொல்லுவார். இப்படி தற்குறிப்பு ஏற்ற அணிங்கிறத அவருடைய அனைத்து படலத்திலையும் எல்லாருக்கும் பரவி கிடக்கும். இதுலயும் அப்படித்தான் குவளை விரிஞ்சிருக்கிறது. சாதாரண இயற்கையா இருக்கக்கூடிய குவளை விரிஞ்சிருக்கு. சிகப்பா இருக்கக்கூடிய ஆம்பல் மலர் இருக்கு, கமலம் தாமரை பூ இருக்கு, கொடி வள்ளை அந்த பூவும் மலர்ந்திருக்கு. கொடி வள்ளைன்னா அந்த கொடியில மலரக்கூடிய வள்ளைப்பூ மலர்ந்திருக்கு. தரங்கம் அலை வீசக்கூடிய அந்த தடாகத்துல கெண்டை மீன், வரால் சொல்றாரு, வரால் ஆமை, இதெல்லாம் நமக்கு நல்ல தெளிவா தெரியுது. வரால், கெண்டை, இதெல்லாம் குவளை, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ராவனுக்கு சீதையினுடைய உறுப்புக்கள் ஞாபகம் வருது. சீதையினுடைய உறுப்புக்கள் அவயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாருல, விரிந்த குவளை, கூம்பல் குவளை இல்லை. ஏன்னா அவ சோகமா ஆயிடுவான். சீதை வந்து சோகமா இருக்கான்ற மாதிரி ஆயிரும். அவ சோகமா இல்லை, அவள் வந்து அசோகவனத்துல இருந்தாலும் விரிந்த குவளை எப்படி இருக்கு, அவளுடைய கண் எப்படி விரிந்து இருக்குமோ அதே போல விரிந்த குவளை. அதுக்கப்புறமா சிகப்பு ஆம்பல் எப்படி இருக்குமோ அதே போல ஆம்பல் போல ஒரு செவ்வரி ஓடிய கண், அவளுடைய விழியில செவ்வரி ஓடி. அதுக்கப்புறமா அவளுடைய முகம் தாமரை போல மலர்ந்திருக்கக்கூடிய முகம். கொடி வள்ளை, அந்த கொடி வள்ளையை பார்க்கும்போது சீதையினுடைய இடை எப்படி மெலிந்த இடை, அழகாக இருக்கக்கூடிய இடையோ ராமனுக்கு அது தோன்றுகிறது. கொடி வள்ளையை போல என்னுடைய சீதையினுடைய இடை அப்படி இருக்கும். அப்புறம்
தரங்கம் அலை வீசக்கூடிய அந்த இதுல கெண்டை கண் குவளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவிழி இங்கும் அங்கும் மாறி மாறி ஓடிட்டே இருக்குது. அது கெண்டை மீன் துள்ளுகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வரால், அவளுடைய கை வரால் மீன் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அதே போல அவளுடைய கைகளும் அவள் நடக்கும் பொழுது அவளுடைய அழகான ஒரு நடையை உடைய என்னுடைய சீதை. இதெல்லாம் சரி. இடத்துல ஆமை அப்படின்னு சொல்றாரு. ஆமை எதுக்கு ஓமிச்சு சொல்றாருன்னா, இப்படி இருக்கக்கூடிய தாமரை, வளர்ந்த தாமரை போன்ற முகம், அதிலே கெண்டை மீன்களை போல இருக்கக்கூடிய விழிகள், அதிலே இருக்கக்கூடிய குவளை போல விரிந்த கண்கள், இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய சீதை இன்றைக்கு கட்டுப்பட்டு அடைக்கப்பட்டு அசோகவனத்திலே தடை செய்யப்பட்டு அங்கே எப்படி இருக்கிறாள்? தன்னுடைய ஆசை, பாசம், நேசம், அன்பு, பேச்சு துணைக்கு கூட நான் இல்லாத, கணவன் இல்லாத ஒரு பிரிவில் அந்த அத்தனையையும் எப்படி ஆமை உள்ளடக்கி கொள்ளுமோ அதே போல அந்த புலன்கள், அந்த ஆசை, அந்த 5 விதமான ஆசை, கோபம் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஆமை போல் இருக்கிறாள். ஆமை போல 5ஐயும் அடக்கி இருக்கிறாள். அவளுக்கு இப்பொழுது எதன் மேலும் ஆசை இல்லை, பாசம் இல்லை. அசோகணத்துல இருக்கும்போது தனிமையில இருக்கிறா. அதனால அத்தனையும் அடக்கி ஆமையை போல இருக்கிறாள் என்று தகையது தமை நோக்கி. இதெல்லாம் இந்த விரிந்த குவளை, கமலம், இதெல்லாம் என்ன அவரை ராமரை பார்த்து சொல்லுதான். இதெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுது. அடுத்தால ஒண்ணு சொல்லுது, மருந்தின் அணையாள். வள்ளுவர் சொல்ற மாதிரி அவளுடைய காதலுக்கு அவளே மருந்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மருந்தின் அணையாள் அவயங்கள் அவை இங்கண்டேன். மருந்தின் அணையாள் அவயங்கள், அவதான் அருமருந்து. அவள்தான் எனக்கு துன்பமும் கொடுக்கக்கூடியவள், அந்த துன்பத்துக்கும் அவளே தான் மருந்து கொடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட சீதையினுடைய அவயங்களை போல இங்கே கண்டேன். வல் அரக்கன் அருந்தி அகல்வான் சிந்தினவோ வாவி உரைத்தியாம் அன்றோ. வல் அரக்கன் ராவணன் தூக்கி கொண்டு போகும் பொழுது சீதை இத்தனையும் இங்கே விட்டு விட்டு போய்விட்டாளோ என்று இவையெல்லாம் என்னை பார்த்து கேட்பதை போல் இருக்கிறது என்று அந்த பம்பா நதியை கடந்து செல்லும், பம்பா நதியோரம் நடந்து செல்லும் பொழுது ராமனும் லட்சுமணனும் போகும்பொழுது ராமருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரிவு துயர் அவரை இப்படி பேச வைக்கிறது. இப்போ போயிட்டாங்க, கிஷ்கிந்த போயிட்டு அங்க ருஷ்ய முகம் மலைக்கு போயிட்டாங்க. போகும்போது இவங்க 2 பேரும் போறத பார்த்து அந்த மலை மேல இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் என்ன சொல்லுது, யாரோ 2 பேர் வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லா விலங்குகளுமே மனிதர்களை கண்டால் ஓடும். அத அருமையா சொல்லுறாரு. அதாவது எப்படி வானரங்கள் மனிதர்களை கண்டால் ஓடும், எல்லா விலங்குகளும் ஓடும். அதுலயும் வானரங்கள் வந்து ஒரு லேசாவ சத்தம் விட்டா ஓடி போயிடும். இவங்க 2 பேரையும் வர்றதை பார்த்த உடனே இந்த வானரங்கள் சுக்ரீவன்கிட்ட போய் சொல்லுது. சுக்ரீவன் வானரங்களை பார்த்து அனுமனையும் வைத்துக் கொண்டு சொல்கிறார், வரக்கூடியவங்க யாருன்னு தெரியல, நீங்க போய் பாருங்க, எதுக்கு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிடுங்க, வரவங்க யாருன்னு விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அவங்க மேற்கொண்டு என்ன பேசணுமோ எப்படி செய்யணுமோ பண்ணிக்கலாம், எல்லாரும் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு எல்லா வானரங்களும் அப்படி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சுக்ரீவனும் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் தான் அனுமன்ட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய உண்மையான உருவத்துல போகாத, இவ்வளவு பெரிய உருவத்துல நீ போனேன்னா, ஏன்னா ஒருவேளை வாலி நேரடியா வர்றதுக்கு பயந்து நேரடியா வராம ஆள் அனுப்பியிருக்கானோ, ஒருவேளை வாலி 2 பேர் ஆள் அனுப்பி நம்மளை வந்து கொல்றதுக்காக அனுப்பியிருக்க கூடும். அதனால நீ ஒரு சிறுவனாக
ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணாக்கருடைய உயரத்தில் உன்னுடைய உயரத்தை குறுக்கி கொண்டு நீ போய் யாருன்னு பாரு. அதுவும் முதல்ல நேரா போயிடாத, ஏன் ஒருத்தர் ஒளிஞ்சுக்கோ. அவங்க வரக்கூடியவங்க யாருங்கிறத அவங்களுடைய முகத்தை பார்த்து, அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து, அதுக்கு பிறகு நீ நேரா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அனுமன் வராரு. சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வரதை பார்க்காரு. முதல்ல பார்க்கும்போது இவருக்கும் அப்படிதான் தெரியுது. ஏன்னா இவங்க 2 பேரும் 3 தேவரும் சொல்றாங்க. 3 தேவர்கள் அப்படின்னா 2 பேர் வராங்க, ஒருத்தரை காணும். 3 பேர் வரணும்ல, 3 பேர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, தேவருக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா, தேவருக்கு ஒரு தலைவர், முதல் தேவர் யாரு? சிவன், விஷ்ணு, அப்புறம் பிரம்மா, இப்படி இருக்கு இல்லையா? அதுல மூவர் மற்ற இருவர் 3 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் மூரிவர் கரர் இவர் அப்படின்னு அதாவது கரத்தில் வில்ல வைத்திருக்கக்கூடிய இவங்க 3 தேவர்ல ஒரு தேவர் இல்லை. 3 தேவர்ல இருந்து அவங்க மற்றவங்க 2 பேர் வரணும்ல, அவங்க வரல. இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க, இன்னொருத்தரை காணும். அதனால இவங்க தேவர்கள் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் ஒளிந்திருந்து பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, யாவர் ஒப்பாவார் உலகின் யார் இவருக்கு அரிய பொருள். யாவர் ஒப்பாவார், இவங்களுக்கு வேற எந்த தேவர்களும் ஒப்பாற மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்களுடைய நிறம் நீல நிறத்துல இருக்கிறாரு. அப்போ இவங்க வேற யாருக்கும் ஒப்பாற மாதிரி தெரியல. தேவர்கள் கடவுள் 3 கடவுள்ல ஒரு கடவுள் மாதிரியும் தெரியல. மற்ற 2 பேரும் வரல. வந்தா 3 கடவுளும் வருவாங்க, வரல. இப்படி யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்காரு. கேவலத்து பெருமை தேர்வது எக்கிழமை கொடு. அதாவது இவங்களுடைய திறமை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராமருடைய முகத்தை பார்த்துடுறாரு. முகத்தை பார்த்த உடனே தான் என்ன சொல்றாரு, ஆஹா இவரு அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது நம்ம கஷ்டத்தை தீர்த்துருவாரு. ஏன்னா சில இடத்துக்கு போய் நம்ம ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்க போகும்போது அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவர் நமக்கு நன்கொடை தருவாரு, தரமாட்டாரு. இவர் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது தருவாரா, தரமாட்டாரா, அது முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த முகத்தை பார்த்துதான் இவர் அனுமன் முடிவு பண்றாரு, இவர் துன்பம் துடைத்து துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி இவரு நம்மளுடைய செய்த முன்வினையெல்லாம் நீக்கக்கூடிய அந்த முகம் பார்த்தாலே தெரியுது, முகம் நீக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அதுன்னு சொல்லிட்டு தென்புலத்து அன்றி மீளா நெறி உய்க்கும் தேவரேதான். தென்புலத்தன்றி, அதாவது தென்புலத்துல யார் இருப்பாங்க? தென்புலத்துல இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். அவரை போல எப்படி தென்புலத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய மீளா நெறி உயிக்கும், அந்த நெறியில தவ நெறியில மீண்டு வரக்கூடிய அந்த மீளா நெறி உயிக்கும் தேவரே தான். இவர்களை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னுடைய எலும்பெல்லாம் உருகி அவர்கள்ட்ட உடனே போய் நான் பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல், எனக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கு. என்பது எனக்கு உருக இவர் நின்ற அளவில் அவர் மேல அவங்க நிக்கிறாங்க. இவர் பார்த்துட்டு இவங்களை பார்த்த உடனே எனக்கு அவங்கள்ட்ட பேசணும் போல, பழகணும் போல, அவங்களுடைய அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வருது. இப்ப நம்ம கூட ஒரு ஆளை பார்ப்போம். நான் ஒருத்தரை போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, இவர் நமக்கு ஒரு நண்பராக இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை அவர் யாரோ நான் யாரோ, போஸ்ட் ஆஃபீஸில் தான் பார்த்தேன், நண்பராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரி அவர் எப்பப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு வராரு போறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்புறம் ஒரு நாள் ஏதாவது ஒரு பேச்சு கொடுக்கணுமே
அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன போஸ்ட் ஆஃபீஸில் கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் ஆரம்பிச்சேன். அவர் சொன்னாரு, இல்லை இன்னைக்கு வந்து இந்த பென்ஷன் கொடுக்குற நாள் ஏதோ ஒன்று சொன்னார், இன்னைக்கு எல்லாரும் வந்து என்ட்ரி போட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார். அப்புறம் அப்படிங்களா, அடுத்த கேள்வி, நீங்க எங்க அடுத்த அவருடைய முகவரியை சொன்னார். அப்படிங்களா, நீங்க எங்க பணியாற்றினீங்க அப்படி இப்படி என்னுடைய நட்பை நானாக தேடி போய் அவரோட நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்படி தோன்றியது தெரியல. அப்புறம் அவரோட நட்பு வச்சுட்டு ரொம்ப நாளா நாங்க ஒரு 22 வருஷம் நட்போட இருந்தோம். அப்படி ஆணுமன் நினைக்கிறான், இவரோட நட்பு வைத்துக் கொள்ளலாம், இவர் நம்முடைய துன்பத்தை துடைக்கக்கூடியவர், நம்முடைய பழைய வினைகளை எல்லாம் நீக்கக்கூடியவராக தெரிகிறது, ஆனா இவர்கிட்ட நம்ம ஒரு நட்பு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர்கள் சுக்ரீவனோட நட்பு வைக்கிறதுக்கு தான் வர்றாங்க. ஏன்னா சபரி அப்படிதான் சொல்லி விட்டுருக்கிறா, நீ போய் சொன்னீங்கன்னா அந்த சுக்ரீவனோட நட்பு வைத்துக் கொண்டால் அவரிடம் பெரும் படை இருக்கிறது, வானரப்படை பெரும் படை இருக்கிறது, படை சிறுத்தலின் பார் சிறுத்தலின் படை பெருத்ததோ அப்படின்னு கலிங்கத்து பொருள் ஜெயங்கொண்டா சொல்ற மாதிரி அவரோட பெரிய வானரப்படை இருக்கு, அதனால நீ அவர் கூட நட்பு வச்சுக்கிட்டா நீ சீதையை தேடுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி விடுறார் சபரி. அதனால இவர் அதை மனசுல வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறார். இப்ப அனுமன் பார்த்துட்டு என்ன சொல்றான், சரி நம்ம போய் நேரா பேசுவோம் அப்படின்ட்டு போன உடனே ராமன் கேட்காரு, நீ யாரு அப்படிங்கிறாரு. ஏன்னா ராமனுக்கு தெரியாதுல்ல, நீ யாரு அப்படிங்கிறாரு. யாருன்னு கேட்ட உடனே தான் இவர் சொல்றாரு, மஞ்சு என திரண்ட கோல மேனியன் மகளிருக்கு எல்லாம். உங்க உடம்பு பார்த்தா மஞ்சுன்னா மேகம் போல திரண்ட, அதாவது கருமேகம் போல திரண்ட உங்களுடைய மேனி, மகளிருக்கெல்லாம் நஞ்சு என தோன்றும், நஞ்சு எனத்து தகையவாகி நளிரிடும் பணிக்கு தேம்பாக்கு கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கணன். என்னுடைய கண்கள் சிவப்பா இருக்கும், நான் வந்து இப்படி இருப்பேன், கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ணன் யான், சிகப்பா கண்களை இருக்கக்கூடிய நான் யாருன்னு கேட்டீங்கன்னா காற்றின் வேந்தன். காற்றுக்கு வேந்தன் வாயு பகவான், வாயு. காற்றின் வேந்தன் அவருடைய அஞ்சனை வயிற்றில் வந்தேன், அஞ்சனை என்னுடைய தாய், வாயு பகவானுடைய ஆற்றலினால் நான் இங்க பிறக்கும் பொழுது அஞ்சனை என்ற ஒரு பெண்ணின் வயிற்றில், அதனால்தான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அஞ்சலைன்னு சென்னையில நிறைய பேர் இருப்பாங்க, அஞ்சலி அப்படின்னு பேர் வைப்பாங்க. அஞ்சனை வயிற்றில் வந்தேன், என்னுடைய நாமம் அனுமன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்களுக்குள்ள இந்த நான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி பழகுனேன், அதே போல இவர் அனுமன் வந்து ராமன்கிட்ட போய் பழகுறாரு, ராமன்கிட்ட போய் பேசுறாரு. அப்ப ராமன் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் இவருடைய நட்பு ஆரம்பிக்குது. அப்புறம் சரி நீ யாரு, உனக்கு தலைவன் யாரு? அப்புறம் அவர் சொல்றாரு, இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதியின் மைந்தன், சுக்ரீவன் சூரியனுடைய மைந்தன், வாலிலிருந்து பிறந்ததால் வாலி, வானர அரசனுடைய வாலின் மேல் விருப்பப்பட்டு இந்திரனால் வெளியே வந்தவன் வாலி. அதே போல சூரியனுடைய மகனாக இருக்கக்கூடியது சுக்ரீவன், மகனாக பிறந்தவன் சுக்ரீவன். அது சொல்றாரு, இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பரிதி செல்வன், அவனுக்கு நான் வந்து அந்த செம்மலுக்கு அந்த மன்னனுக்கு ஏவல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவா ராமரை பார்த்து, தேவனே உங்களுடைய வரவு நோக்கி விம்பலுற்று அணையவன், நீ எப்படி அந்த ராமனுடைய பிரிவு துயரை அனுமன் அதனுடைய முகத்திலேயே பார்த்து விடுகிறார். இவர் ஏதோ ஒன்றை பிரிந்திருக்கிறார், நம்ம சொல்லுவோம்ல ஏதோ பறிவுறுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்கான் பாருயா அப்படின்னு சொல்றோம்ல, இதை சொல்றாரு. இவர் நினைக்காரு அனுமன் ஏதோ ஒன்றை பறி கொடுத்திருக்கிறான், இந்த அவன் பேர் தெரியாது இவனுக்கு, ராமன் அப்படிங்கிறது தெரியாது, இவதான் சொல்லணும். அப்ப இவர் முதல் அறிமுகம். அப்ப நினைக்காரு அனுமன், அதனால உன்னுடைய துயருக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதே போல என்னுடைய செம்பல் சுக்ரீவனுக்கும் ஒரு பிரிவுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த பிரிவை நினைத்து விம்பலுற்று
அவர் எப்பவும் கொஞ்சம் கவலையாவே இருக்காரு. விம்மலுற்று அணையான் ஏவன் ஏவல் அப்படி ஒரு கலக்கத்தோடு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதை பறிகொடுத்து என்னுடைய தலைவன் சுக்ரீவன் அவன் ஏவியதால் அவன் ஏவி வினவியே அவன் கேட்டுக்கொண்டதால் நான் வந்தேன் என்றான். யாரு இவ்வளவு சொல்லிட்டு கம்பரு அனுமன் எப்படி தூக்குறாரு பாருங்க. எம்மலைக்கும் குலமும் எல்லா மலையில் உள்ள வானரங்களுக்கும் இவர் பலசாலி. அனுமன் ஒரு பெரிய பலசாலி. எம்மலை குலமும் எம்மலையில இருக்கக்கூடிய எல்லா வானரங்களும் வணங்கக்கூடிய அந்த அனுமன் மற்றவங்களெல்லாம் அனுமனை வணங்குவார். இப்ப அனுமன் தாள விசை சுமந்து எழுந்த தோளான் அவருடைய தோளை தாழ்த்தி ராமனை வணங்குகிறார். எல்லா வணங்க வேண்டிய அனுமன் அவர் இப்பொழுது ராமனை தாள இசை விழுந்து தோளான் சுமந்து எழுந்த தோழன் அப்படின்ட்டு அந்த ராமனை அவர் வணங்குகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவர்களுடைய நட்பு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் சுக்ரீவனை அழைச்சிட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் தன்னுடைய மன்னன் சுக்ரீவனும் சொல்லுவதற்காக அரண்மனை அந்த சுக்ரீவன் இருக்கக்கூடிய அந்த குகைக்கு அனுமன் செல்கிறார். அதன் பிறகுதான் சுக்ரீவன் இவர்கள் ராமனோடு பேசும்போது அடுத்த படலம் தொடங்குகிறது. ஆக இந்த ராமன் அனுமன் இவர்களுடைய நட்பும் ராமன் லக்குமணன் நடந்து வரும்பொழுது இந்த பம்பா நதியிலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாம் ராமனை மகிழ்விக்கவில்லை. ஆனால் அவருடைய நுட்பம் என்னன்னா, ராமனை மகிழ்விக்கவில்லை, ஆனால் நம்மளை மகிழ்விக்கிறது இந்த பம்பை படலம். அவ்வளவு பாடல்கள் 35 பாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாரு. மயில் நிறத்தில் இருக்கக்கூடிய ராமன் நடந்து வருகிறார், மயில் ஆடாம நிக்குது. ஏன்னு கேட்டா, நீ சீதையோட வரல, அதனால நான் ஆடலை. அதே மாதிரி சபரி உடைய காட்சியிலேயே ஒரு காட்சியை சொல்றார், சபரியே சொல்றார். அதாவது வீடு ஒரு மனைவி இல்லைன்னா அந்த வீடு வீடா இருக்காது அப்படின்ற மாதிரி அவ ஒரு காட்சிய அருமையா சொல்றாங்க அந்த சபரிங்கிற அம்மா. ஏன்னா அதனால இவங்களுடைய நட்பு தொடர்ந்த பிறகுதான் அடுத்த திட்டம், ராவணனை வதம் செய்யக்கூடிய அடுத்த திட்டம் ருஷிய முகம் என்ற மலையிலே சுக்ரீவனுடைய தலைமையிலே இந்த வானர படைகளை எப்படி இணைப்பது, எங்கே செல்வது என்பதெல்லாம் ஒரு பெரிய வரைவு திட்டமாக அங்கே போடப்படுகிறது. ஆக இந்த வகையிலே இந்த பம்பை படலத்தையும் அனுமன் படலத்தையும் பேசுவதற்கு நான் முதலாக இப்பொழுதுதான் கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை அரை மணி நேரம் பேசுகிறேன். மற்ற இலக்கியங்கள் பேசுவேன், தேவாரம், திருவாசகம், பட்டினத்தார், சித்தர்கள் அதெல்லாம் பேசியிருக்கிறேன். ராமாயணத்துல எனக்கு அவ்வளவு பேச தெரியாது. ஏன்னா இருந்தாலும் ஐயா தீபன் அவர்கள் பேசுங்க அப்படின்னாங்க. சரி, பெரியவங்க சொல்லும்போது பேசி பழகி விடுவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிச்சு அது எப்படி பேசுறது அப்படிங்கிறத நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய பேச்சுக்கிடையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கம்பெனியில் கரை கண்டவர்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், பொறுத்தருள்மாறு கேட்டுக்கொண்டு இந்த 2 படலத்தையும் ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய மேடை நிர்வாகிகளுக்கும் நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கும் பூமாப்பா கபிலன் அவர்களுக்கும் மற்றுள்ள கேஜிஆர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி, அருமை. நண்பர்களே, இப்போது நம்மோடு இணைந்திருக்கிற இடையில் இணைந்த சாமி மல்லிகா அம்மா, ஜெயசக்தி அம்மா, நாவலாசிரியை ஜெயசக்தி அம்மா,
முனைவர் செந்தில்குமார் ஐயா, சாக்ரேட்ஸ் கணேசன் அவர்கள், கவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், உமையூர் பாகம் ஐயா, கமலா நேரு அம்மா, கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா அவர்கள் அத்தனை பேரையும் வெள்ளி இலக்கிய மேடை வருக வருக என்று வரவேற்கிறது. தீபன் பெரியவர், அவர் சொல்லிட்டாரு அதனால பேசினேன் அப்படின்னாரு. அதெல்லாம் சும்மா அவர் வயசை குறைச்சி காமிக்கிறதுக்காக தீபன் சொன்னாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயா மிக சிறப்பாக பேசினார்கள். கம்பெனியிலே அதிக ஒரு படிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த பேச்சை முன்னிட்டு நீங்கள் 2 படலத்தை படித்திருக்கிறீர்கள் அல்லவா? இனிமேல் இதை விட முடியாது. அதுதான் கம்பெனி சிறப்பு. நான் அதிகமாக சொல்லக்கூடாது, தலைவர் இருக்கிறார். இருந்தாலும் என்னுடைய ஆவலை அடக்க முடியாமல் சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அருமையான பாடல். ராமன் சீதை நினைவாகவே இருக்கிறான். அங்கே எல்லாமே உறங்கி விட்டது. விலங்குகள் உறங்கி விட்டன, பூக்கள் உறங்கி விட்டன, புல் உறங்கி விட்டது, எல்லாம் உறங்கி விட்டது. இவனுக்கு உறக்கம் வரவில்லை. இதை சொல்ல வேண்டும். அதை கம்பர் எப்படி சொல்கிறார்? பூ ஒடுங்கின, பூ உறங்கி விட்டதான். விரவு புல் ஒடுங்கின, பல வகையான பறவைகள் எல்லாம் உறங்கிடுச்சான். பொழில்கள் மா ஒடுங்கின, அந்த சோலையில் உள்ள மிருகங்கள் எல்லாம் உறங்கி விட்டன. மரணம் இலை ஒடுங்கின, மரம் இலை எல்லாமே தூங்கிடுச்சு. நான் என்னுடைய மிகவும் கவர்ந்த பாடல் இது. கிளிகள் நா ஒடுங்கின, கிளிகள் கத்துறதை நிப்பாட்டிட்டு தூங்க போயிடுச்சான். நா ஒடுங்கின. மயில்கள் நடம் ஒடுங்கின, மயில்கள் டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு தூங்க போயிடுச்சு. இதுக்கு அடுத்தால ஒரு வரி போடுவாரு பாருங்க, ஹைக்கு மாதிரி. குயில்கள் கூ ஒடுங்கின, குயில்கள் கூ ஒடுங்கின. அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கூவுறதை நிறுத்தி விட்டது. குயில்கள் கூ ஒடுங்கின. பிளிரு குரல் ஒடுங்கின களிறு. இது இவ்வளவு சிறப்பான பாடல் என்றால் கண்ணதாசன் இதை அப்படியே எடுத்து தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்திலே இதை பயன்படுத்தினார். பூ உறங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, தான் உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. ஒரு அருமையான பாடல் கண்ணதாசன் எடுத்திருக்கிறார்கள் என்றால் என்ன சொல்வது? அவ்வளவு நல்ல. இன்னொன்று, அவர்களை பார்த்த உடனே முகத்தை வைத்தே தெரிந்து கொண்டான் அனுமன் என்று. ஒரு அனுமானத்தால் அவன் தெரிந்து கொண்டான் என்பதனால்தான் அவனுக்கு அனுமன் என்று பெயரோ என்று என்ன தோன்றுகிறது. ஒரு அருமையான ஒரு சொல்லாட்சி ஒன்று இந்த இடத்துல இருக்கிறது. வாலி அனுப்பிவிட்ட ஆட்களாக இவர்கள் இருப்பார்களோ என்று சொல்வதற்கு கம்பன் பயன்படுத்துகிற வார்த்தை, இவர்கள் அவன் அனுப்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். வரவினார்கள் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான். இது ஒரு புது சொல்லாட்சி. வரவினார்கள் என்றால் யாரோ அனுப்பி வந்திருப்பவர்கள், வரவினார்கள். இப்படி அருமையான பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. மேற்கொண்டு தலைவர் அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவிடுவார். ஐயா அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா செந்தமிழ் செம்மல் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்கள் மிக அருமையான 2 படலங்களை மிக குறைந்த நேரத்திற்குள்ளே, அதாவது செய்திகள் எதுவும் விடுபடாமலும் சில முக்கிய பாடல்களினுடைய கருத்துக்களையும் நமக்கு முன்வைத்து அருமையாக இந்த 2 படலங்களையும் அருமையாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நம்முடைய தீபன் சொன்னதை போல கம்பனை நான் அதிகம் படித்ததில்லை என்று அவர்கள் சொன்னது ஒரு பொய்யோ என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் 2 படலங்களை இவ்வளவு அருமையாக அவர்கள் மனதிலே வாங்கி நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த அந்த செந்தமிழ் மீதான பற்று அவரை அப்படி ஆக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு இடத்தை அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், வள்ளுவனோடு இணைத்து சொன்னார்கள். மருந்தின் அணையாள் என்று கம்பன் சீதையை சொன்னதற்கு காரணம், பிணிக்கு மருந்து பிரமன், அணி இலை தன்னோய்க்கு தானே மருந்து என்ற வள்ளுவனுடைய குரலை அவர்கள் அருமையாக எடுத்து காட்டினார்கள். அடுத்தால் அந்த இன்னும் நாம் முதலிலே இந்த பம்பை வாவி படலத்தை பற்றி நான் முதலிலே உங்களிடம் சில செய்திகளை சொன்னேன். தற்குறிப்பேற்றத்திற்கு உச்சகட்டத்தை கம்பன் போட்ட இடம் என்று. ஆகவே அதிலிருந்து ஒரு பாடலை மட்டும் நான் அந்த படலத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ராமன் வருகிறான், லட்சுமணனும் வருகிறார்கள். அங்கே அந்த பொய்கை வருகிறது, பம்பை வாவி வருகிறது. அந்த பம்பை வாவியிலே தாமரை மலர்கள் பூத்து மலர்ந்திருக்கின்றன. அந்த மலர்களிலே எல்லாம் அன்னங்கள் அமர்ந்திருக்கின்றன. இப்போ அந்த அன்னங்கள் அமர்ந்திருந்தது எப்படி இருந்ததா, இவனை ராமனை பார்க்காமல் வேறு புறம் திரும்பி கொண்டு அமர்ந்திருந்தனவா.
அதற்கு என்ன காரணமாம்? அன்னமே, நீயும் தாமரை மலரில் இருக்கக்கூடியவள் திருமகள், நீயும் அந்த தாமரை மலரில் தான் இருக்கிறாள். ஆனால் உனக்கு தெரியாமல் அந்த திருமகள் இந்த இடத்தை விட்டு சென்றிருக்க முடியாது. ஆகவே அவள் எங்கே போனாள் என்று நீ கூறு என்று தன்னிடம் கேட்டால் என்ன செய்வது? அதனால அவன் முகம் பார்க்காமல் நாம் இறந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை காட்டு தீ எறிவதை போல இருக்குது, அந்த தீக்குள்ளே புகுந்ததை போல அந்த அன்னங்கள் இருந்தன என்று ஒரு எப்படி அருமையான பாட்டு. இந்த இடத்திலே தாமரை மலர்களை எரியாக சொன்னார். அங்க லட்சுமணன் சீதை ராமனை தேடி போகவில்லை என்று கோபித்த சீதை அந்த காட்டு நெருப்பிலே போகும் பொழுது உயிருடுவேன் என்று சொன்ன பொழுது அந்த நெருப்புக்குள்ள இவள் சென்றது, தாமரை காட்டிற்குள்ளே அன்னம் சென்றது என்று போவான். இப்படி அந்த எதிர்மறையான ஒரே நிகழ்ச்சி எதிர்மறையாக காட்டக்கூடிய ஆற்றல் அந்த கம்பனுக்கு இருந்தது. அரிமலர் பங்கையத்து அன்னம் எங்கனும் புரிகுழல் புக்கிடம் புகழில்லாத யாம் திருமுகம் நோக்கலம் இறந்து தீர்தும் என்று எரிபுகுவன என தோன்றும் என்று ஒரு பாடல் பாடினார். இந்த பாடலை இதோடு நிறுத்திவிடவில்லை. அது என்ன, ராமன் கேட்டால் என்ன செய்வது என்றதுனாலதான் இறந்து போலோன்னு நினைச்சுனா, இதே போல அந்த ராமன் புலம்பிய இடங்களை எல்லாம் சொன்னார்கள். அந்த ராமன் அதே மாதிரி புலம்புகிறான், இந்த அன்னத்தை பார்க்கிறான். பெண்கள் அன்னமே, நீங்கள் என்னை பக்கத்திலே வரமாட்டீர்கள், நீங்க அங்கேதான் இருப்பீர்கள் தெரியும். ஆனாலும் உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தியை எனக்கு சொல்ல முடியாதோ? அங்கிருந்தே நீங்கள் சொல்லலாமே. அடையீர் எனினும் ஒரு மாற்றம் அறிந்தது உரையீர், அன்னத்தின் பெடையீர் ஒன்றும் பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமே, சீதை உங்க கூட தான் அவளும் இந்த தாமரை மலையில் தான் இருந்திருப்பாள். அவள் போன இடம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காதே, நீங்க சொல்ல முடியாதா? நான் ஒரு பிழையும் செய்யவில்லை, உங்களுக்கு ஒரு பிழையும் பிழையாதேற்கு பிழைத்தீர, நான் உங்களுக்கு ஒரு பிழையும் செய்யவில்லையே, நீங்கள் என் கூட பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டு, உங்களுக்கு பிழை செய்தவர் யாரு தெரியுமா? சீதை உங்களுக்கு பிழை செய்தால். என்ன பிழை செய்தால்? நடைநீர் அழிய செய்தாரே நடுவிலாதா. உங்களுடைய நடை சீதையின் நடைக்கு தோற்றது என்று எல்லோரும் சொல்லும்படியாக, எல்லோரும் சொல்லுகிற காரணத்தினால் சீதை உங்களுக்கு பகை என்று நீங்கள் நினைத்தால் சரிதான். ஆனால் நான் அப்படி இல்லையே, உங்களுடைய நடையை சீதையின் நடையோடு ஒப்பிட்டு ஒன்று போல் இருக்கிறதல்லவா என்று சொன்னேன். ஆகவே நீங்கள் என்னிடம் ஏன் பேசக்கூடாது, பேசாமல் என் மேல கோபப்படலாமா என்று சொல்லுகிறான். எந்த இடத்தை சொல்லுகிறான்? அந்த கோதாவரி ஆற்றின் கரையிலே நடக்கும் பொழுது அன்னங்கள் இவளுடைய நடையை கண்டு ஒதுங்கியதான். அப்ப ராமன் சொன்னான், ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் சீதைதன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் பார்த்தேன். அந்த அன்னத்தின் நடையையும் பார்த்தேன், இவளுடைய நடத்தையும் பார்த்தேன். அந்த நடையும் சீதையின் நடையும் ஒன்றாக இருக்கிறதல்லவா என்று நான் நினைத்தேன் என்று நினைந்து கொண்டு நான் உங்களுக்கு, அவள்தான் உங்களுடைய நடையை தோற்பித்தாள், நான் உங்கள் நடையை ஒப்புவல்லவா கூறினேன் என்ற செய்தியை வைத்து கம்பன் ராமன் வாயிலாக காட்டக்கூடிய இடம் அந்த தற்குறிப்பேற்றத்திற்கு மிகச்சிறந்த இடமாக காண்கிறது. அடுத்து ஐயா அனுவப்படலத்திற்கே வந்தார்கள். அனுவப்படலத்திலே அந்த அனுவப்படலத்திலே முதல் பகுதியை கூறுவதற்கே பல மணி நேரங்கள் பிடிக்கும். ஹனுமன் அங்கே மறைந்திருந்து பார்த்தான், அவனுக்கு எதிரிலே வந்தான். அவன் வரவேற்புரை சொல்ல வேண்டும். இப்பொழுது எங்கே வெளியிலிருந்து வருகிறார்கள், இவன் அந்த மலையிலே இருப்பவன், ஆனால் முதலிலே வரவேற்பு சொல்ல வேண்டியவன் இவன். அவன் சொன்னான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, கவ்வையின்றாக நும் வரவு. என்ன அர்த்தம்? உங்கள் வரவு துன்பம் இல்லாததாக இருக்கட்டும் என்று ஒரு சொல்லை தொடரை சொன்னார். யாராவது வீட்டுக்கு வருகிறவர்களை உங்கள் வரவு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எப்படி விருந்தினர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று நமக்கு தெரியாதா? ஆனால் ராமன் இந்த ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு அவனை சொல்லின் செல்வன் என்று புகழ்ந்தான் என்பதை பின்னாலே பார்க்கிறோம். அப்ப இந்த கவ்வையின்றாக உங்கள் வரவு என்பதிலே பல பொருள்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நமக்கு தெரிகிறது. அப்போ
அவரை கேட்ட உடனே தான் ஐயா சொன்னதை போல நீ எங்கிருந்து வருகிறாய், நீ யார் என்று 2 கேள்விகளை கேட்டான். அப்பொழுது அனுமன் பேசுகிறான். என்ன சொல்லியிருக்கணும்? நான் காட்டின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். இதுதான் அவன் சொல்லக்கூடிய பதில். ஆனால் இதற்கு முன்னால் ஒரு 2.5 வரியை போட்டான் பாருங்க. அவன் சொல்லும் போது, மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிரிரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் முத்து அலர்ந்த செய்ய கண்ண. பாடியார் சுவாமிகள் தான் சொல்லுவார். இந்த இடத்த சொல்லும் பொழுது, பறவையை பிடிக்கணும்னா வலை விரிச்சு பிடிக்கணும், விலங்க பிடிக்கணும்னா கூண்டு வச்சு பிடிக்கணும், யானையை பிடிக்கணும்னா குழி தோண்டி பிடிக்கணும், மனிதனை பிடிக்க வேண்டும் என்றால் முகஸ்துதி பண்ணி பிடிக்க வேண்டும். இப்பொழுது அதைத்தான் அவன் முதலிலே தீர்மானித்து விட்டான். வாலியை அடக்குவதற்கு வெல்லுவதற்கு இவர்கள்தான் சரியான ஆள் என்று அவன் சிந்தித்து முடிவுக்கு வந்ததனால் இவனை பாராட்டி பேசுகிறான். எப்படி அழகாக சொன்னார்கள் ஐயா அவர்கள். அந்த மேகத்தின் மஞ்சு என்பது மெல்லிய மேகம். அதை போல மேனி, உன்னுடைய கண்கள் சீதைக்கு மட்டும்தான், உன்னுடைய துணைவிக்கு மட்டும்தான் அமுதம், மற்ற பெண்களுக்கு நஞ்சாகும். அது சூர்பனகையால் தெரிய வந்தது. அப்படிப்பட்ட உன்னுடைய முகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? சாயங்காலமாகி சூரியன் மறைந்த பின்னுடனே மலர்கள் எல்லாம் கூம்பும். ஆனால் உன்னுடைய முகம் அப்படியும், நீ ஏதோ துன்பத்திலே இருக்கிறாய், அந்த துன்பத்திலே இருந்தும் உன்னுடைய முகம் மலர்ந்திருக்கிற நளிரிரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் தாமரை மலர்கள் ஒத்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமும். இந்த இடத்துல கம்பன் எப்ப ஆரம்பிச்சிருக்கிறான் பாருங்க. இன்றைக்கு பெரிய பெண்களோ ஆண்களோ எல்லாம் தாயார் பெயரையும் தன்னுடைய தலையெழுத்தாக போட்டுக் கொள்கிறார்கள். அதைத்தான் இங்கே கம்பன் அருமையாக என்றைக்கோ சொல்லி, காற்றின் வேந்தருக்கு என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? காவன்னா ஆனா அனுமன். காற்றின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் அனுமன் என்று சொல்லிவிட்டு அடுத்தால சொன்ன பாருங்க, இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வன். என்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ஒரு செம்பல். அவன் அங்கே பயந்து இவனை அனுப்பி நீ போய் பார்த்து வா என்று சொல்லி இருக்கிறான், விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி இருக்கிறான். இவன் சொல்லுவான், செம்மலுக்கு ஏவல், தலைவனை விட்டு கொடுக்க கூடாது, செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவ நும் வரவு நோக்கி விம்மலுற்று அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க அம்மன். இந்த விம்மலுற்று என்ற சொல்லுக்கும் 2 பொருள் இருக்கிறது. விம்மலுற்றுன்னா வருந்தி துன்பப்பட்டு அப்படின்ற ஒரு பொருள். ஆனால் விம்மிதம் அடைந்து அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது. இப்போ ராமங்கிட்ட சொல்லி அவன் பயந்து போய் என்ன அனுப்புனான்னா, இவனுடைய தலைவன் இப்படித்தான் இருப்பானோ என்ற செய்தி அவனுக்கு கிடைத்துவிடும் என்பதற்காக அந்த வார்த்தையை 2 பொருள் வர முடியும். விம்மலுற்று, அவன் பொய்யே சொல்ல மாட்டான். விம்மலுற்று அணையவன் ஏவ விசாரிச்சுட்டு போவதுக்கு வந்தேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனேதான் இவ்வளவுதான் சொன்னாங்க. அவன் இதை வைத்துக்கொண்டு ராமன் அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறான், சொல்லின் செல்வன் என்று. அதுக்கு முன்னால் அவன் என்ன நினைத்தானாம்? ராமன் இவன் பேசிய பேச்சுக்களை வைத்துக்கொண்டு மாற்றம் அது உரைத்தலோடும் வரிசிலை குருசில் மைந்தன் ராமன் தேற்றம் ஊற்று. இவனை பற்றி ஒரு முடிவு வந்துட்டான். எப்பேற்பட்டவன்? இவனின் உங்கு செவியோர் இன்மைது, இவனை விட சிறந்த அறிஞன் உலகத்துல கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து, ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இவன் படித்த கல்வியும் சரி, இவனுடைய ஆற்றலும் சரி, இவனுடைய நிறைவும் சரி, இவனுடைய அறிவும் சரி, இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒரு வேறுபாடும் இல்லை, எல்லாம் ஒத்திருக்கிறது என்பதை முறிந்து கொண்டு அதற்கு அப்புறம் விளம்பல் விட்டான், பேசல் விட்டான். இப்பொழுதுதான் அவன் சொல்லின் செல்வன் என்ற செய்தியை வைக்கிறான். தம்பியை பார்த்து, லட்சுமணா, இல்லாத உலகத்து எங்கும் இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி இவன் சொல்லாலே தோன்றிற்றே. இவனை விட இவன் படிக்காத வேதமும் கிடையாது, இவன் கற்காத கலையும் கிடையாது. எப்படி எனக்கு தோன்றி தெரியுமா? இவன் சொன்னான் பாரு, 2 வார்த்தை சொன்னான் பாரு, அந்த சொல்லாலே எனக்கு தோன்றிட்டு. யார் சொல்லி? சொல்லின் செல்வன். இந்த சொல்லின் செல்வன் யாரடா? ஒருவேளை அந்த விரிஞ்சனாக இருப்பானோ, பிரம்மனாக இருப்பானோ, அல்லது விடைவலான அந்த சிவனாக இருப்பானோ? யார் சொல்? வில்லார் இளையதோல விரிஞ்சனோ விடைவலானோ என்று சொல்லி முடிக்கிறான். இப்போ அவன் சொன்னது 2 சொற்கள். இதில் இருந்து எப்படி இவன் சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அந்த முதலிலே சொன்னான் பாருங்கள், கவ்வை இன்றாக உங்கள் வரது.
கவ்வை என்பதற்கு துன்பம் என்று பொருள். ஆக உங்கள் வரவு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இருக்கட்டும் என்பது அந்த சொல்லினுடைய பொருள். இதுல யாருக்கு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இல்லை. ஏனென்றால் இவர்கள் வாலியலால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சீதை இழந்து துன்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வரவு இங்கு வருவதனால் உங்களுடைய துன்பம் இல்லாமல் போவதாக. துன்பம் கவ்வை இன்று ஆக உங்கள் வரவு. அடுத்தால நாங்கள் வாலியாக துன்பப்பட்டிருக்கோம், எல்லாம் குறிப்போக சொல்லுகிறான் அனுமன். நாங்கள் வாலியால் துன்பப்பட்டிருக்கிறோம், உங்கள் வரவால் எங்கள் துன்பம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன, இந்த வாலியை இன்றே இவனை வைத்து தீர்க்க வேண்டும். வாலியை ராமனை அனுமன் என்று பார்த்தானோ அன்றைக்கு மாலையிலே வாலி வீழ்ந்தான். அப்போ அப்படி பார்க்கிற போது கவ்வை இன்று ஆகுக. இந்த வாலி என்று ஒருவர் இருக்கிறான், அவனுக்கு துன்பம் அல்லது மரணம் இன்று ஆகட்டும் என்று சொல்லுவதாக ஒரு பொருள். அடுத்து இவன் சொல்லாமலேயே ஒரு பொருள் விழுந்தது. இந்த கவ்வை என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு, பழிச்சொல் என்ற பொருள். நீங்கள் உங்கள் உறவு கிஷ்கிந்தைக்கு வந்ததனால் உங்களுக்கு ஒரு பழிச்சொல் வந்து சேரலாம் என்பதும் இதனுடைய உட்பொருளாக இருக்கிறது. இது கம்பன் வைத்த செய்தி. ஏனென்றால் இன்றைக்கும் வரை வாலியை கொண்டது தப்பா சரியா இல்லையா என்று இன்றும் வரும் பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழிச்சொல் ராமனுக்கு வந்தது என்ற செய்தி. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவன் சொல்லின் செல்வன் என்ற இத்தனையும் ஆராய்ந்து பார்த்து அவனுக்கு சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை வழங்கினான். அதற்கப்புறம் செய்திகள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். அந்த இருவரும் பேசிக்கொண்ட செய்தியிலே அந்த நட்பு கோட்படலத்திற்கு முன்னதாக ராமனை பார்த்தவுடன் இவன் பேசுகிறான் பாருங்கள். அப்படியே இவனை சுக்ரீவனை இவனே இவர்களுக்கு சரணாகதி என்ற செய்தியை இங்கே சொல்லி விடுவான். அதை அடுத்த படலத்திலே ஐயா அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட செய்திகளை அடக்கிய அருமையான 2 படலங்களை ஐயா அவர்கள் இன்று நமக்கு அருமையாக தந்தார்கள். அவர்களை பாராட்டி மகிழ்ந்து என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையான ஒரு கருத்துரை வழங்கினீர்கள். சொல்லின் செல்வன் என்ற வார்த்தை ஒரு சரியான பட்டத்தை தான் ராமன் கொடுத்திருக்கிறான் அனுமனுக்கு. முதல் தடவை ராமனை பாக்குறப்போ அவன் முகத்துல ஒரு வாட்டை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறான் அனுமன். பார்த்த உடனே அருமருந்து அணையது இடை அழிவு வந்துள்ளது. இவன் அருமருந்துன்னா அமிழ்தம். இவன் அமிழ்தத்தை தொலைச்சிட்டு வருத்தப்படுறான். அமிழ்தங்கிறது மனைவி. சில பேருக்கு அமிழ்தம், சில பேருக்கு விஷம்னு வச்சுக்கலாம். அருமருந்து அணையது இடை அழிவு வந்துள்ளது. இடையில எங்கே தொலைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அது நினைப்பு சரிதான். ஆனா அருமருந்து அப்படிங்கிறத வார்த்தைக்கு மனைவிதாங்கிற பொருள் நமக்கு எங்க கிடைக்குதுன்னா, சுக்ரீவன் விருந்துக்கு கூப்பிடுறான் இல்லையா, அங்க போய் ராமன் சாப்பிட்றப்போ வாலியினுடைய கொடுமைகளை பற்றி அனுமன் சொல்லும் போது சுக்ரீவனுடைய மனைவி பெயர் உரிமை. அந்த இடத்துல அனுமன் சொல்றான், உரிமை என்று இவருக்குரிய தாரமாம் இவனுடைய மனைவி உரிமை, அருமருந்தையும் அவன் விரும்பினான். அவன்னா வாலி, இவனுடைய மனைவியையும் வாலி விரும்பினான் அப்படின்னு சொல்ற இடத்துல அருமருந்தையும் சொல்றதுனால மனைவியைத்தான் குறிக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதான் சொல்லின் செல்வன் என்று ஐயா மிக அருமையாக கூறினார்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக ஐயா கழுகுமலை திருவள்ளுவர் கழகத்திலிருந்து ஒருவர் இணைந்திருக்கிறார். அவருடைய எண் அங்கே, அவருடைய பெயர் இல்லை, தொலைபேசி எண் மட்டும் வந்திருக்கிறது. ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக நட்புக்கோள் படலத்தை பற்றி பேச இருக்கிற சீனி ரவிபாரதி ஐயா. ஐயா அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதார முதுகலை பட்டம் பெற்றவர், அரசு பணியில் இருந்தவர். பாரதி கலை இலக்கிய மன்றம் என்று ஒரு மன்றத்தை துவக்கி பல ஆண்டுகளாக அதை நடத்தி வந்தார். தன்னுடைய மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே ஒரு கவியரங்கம் நடத்தி 15 கவிஞர்களுக்கு தலா 5000 ரூபாய் பொற்கிழி வழங்கி பாராட்டினார் என்று சொன்னால் அவருடைய தமிழ் பற்றை என்னவென்று சொல்வது. இன்றைக்கும் அவர் கவிக்கோ மறைவுக்கு பின்னால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞரை தேர்ந்தெடுத்து அவருக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுத்து வருகிறார். நெருப்பு என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அக்கினி குஞ்சுகள் என்று 2 நூல்கள் எழுதியுள்ளார். தன்னுடைய குல தெய்வங்களுக்காக அவர் ஒரு பாடல் எழுதி அந்த பாடலை இசைத்தட்டாக
சிடி ஆங்கில தமிழில் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. சிடி கிட்டத்தட்ட 1,00,000 சிடி விற்பனையாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு சிறப்பு பெற்ற அவருடைய பாடல். சிந்தனை சிற்பி, மக்கள் கவிஞர், கிராமத்து குயில் என்ற பல விருதுகளை பெற்றவர். இன்றைக்கும் பல இலக்கிய அமைப்புகளுக்கு அவர் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறந்த அமைப்பு என்று அவர் கருதினால் அதற்கு உதவி செய்து வருகிறார். ஐயா அவர்களை போற்றி பாராட்டி தங்களுடைய உரையை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். குறுந்தகடு. நன்றியா, நன்றி நன்றி. ஒளிப்பேழை. நன்றி நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்க எல்லாம் வந்திருக்க இலக்கிய விருந்தாளிகள். நாங்கள் விருந்து படைப்பவர்கள். ஏன்னா இந்த படத்துல அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா சுக்ரீவன் ராமனுக்கு விருந்து படைக்கிறான். நாங்கள் சுக்ரீவன், நீங்க எல்லாம் ராமர்கள், உங்களுக்கு விருந்து படைக்க வந்திருக்கிறோம். ஐயா சொல்லுவாங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லாத சிறகை விரித்து ஆடியது என்று சொல்வார்கள். அதுபோல கம்பராமி என்பது மிகப்பெரிய கடல். அதிலே ஆழங்கால் தொட்ட மயில்வேல் போன்றவர்கள், நெல்லை தீவன் போன்றவர்கள் எல்லாம் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். நாங்கெல்லாம் ஏதோ ஒரு சிறிய படத்தை எடுத்து குழந்தையை போல உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறோம் என்பதை முதலிலே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைமை ஏற்றக்கூடிய பொன் மேலு மயில் ஐயா, சந்தனம் போல தேய்ந்து தேய்ந்து தமிழ் மனம் பரப்பி, வைரம் போல இறுகி இறுகி இறுதியில் முருகவேல் போன்று தோற்றமளிக்கும் கம்பனின் 3ஆம் கண் பொன்வேலு மயில் அவர்களே, இங்கே நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற கம்பனின் ஆழ்ந்த புலமை கொண்ட நெல்லை தீபன் அவர்கள், தமிழ் வெள்ளம் ஓங்கி பள்ளம் நோக்கி பாயுவதை தடுத்து எங்கள் உள்ளம் நோக்கி பாயவிட்ட வெள்ளி கதிர் எங்கள் நெல்லை தீபன் அவர்களே. கலகலப்பான கவிஞர், கருத்தாளமிக்க கவிஞர், குஷி கவிஞர் எங்க கூமாப்பா கவலையன் அவர்களே. சாலச் சிறந்த சான்றோர் சரஸ்வதி அம்மா அவர்களே. காவிய நாவல் புலவர் ஜெயசக்தி அம்மா அவர்களே. கவிக்குள் ரமணி அம்மா அவர்களே. சிரித்து சிரித்து எங்கள் சிந்தையை தெவிட்ட வைக்கும் நெறியாளிகை ஆசி குமரன் அவர்களே. உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நட்பு படலமானது அற்புதமான ஒரு படலம். மொத்தம் 79 பாடல்களை கொண்ட ஒரு படலம். இந்த நட்பு படலம் அதாவது பொதுவாக ராமாயணம் ஒரு பெரிய மாளிகை என்றால் அதனுடைய அஸ்திவாரமே அது எல்லாம் திருக்குறளினுடைய குறள் வழிதான் அது கட்டப்பட்டுள்ளது என்பதை இந்த நட்பு படலம் நமக்கு காட்டுகிறது. இதிலே கம்பன் தீய நட்பு எது, நல்ல நட்பு எது என்பதை கோடிட்டு காட்டுகிறான் ஆழமாக. ராமபிரான் தனக்கு ஒரு தோழமை வேண்டும் அங்கே ராவணனை அழிப்பதற்கு. ஆனா வலிமையுள்ள வாலி இருக்கிறான், அதன் வலிமை குறைந்த சுக்ரீவன் இருக்கின்றான். ஆனால் வலிமை குறைந்த சுக்கிரவனை தான் தேர்ந்தெடுக்கிறான். காரணம், நட்பில் தூய நட்பு வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் வள்ளுவர் வழியில். இப்படி அருமையான ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு படலம். ஐயா அவர்கள் நம்முடைய பொன்மேலு அருமையாக சொன்னார். இந்த ராமன் எப்படி அனுமனுடைய வார்த்தையை ரசித்தான், பட்டம் கொடுத்தான் என்று. மஞ்சி என திரண்ட மேனியான் மகிழ்க்கெல்லாம் நஞ்சி என தகுமையாகி என்ற ஒரு அருமையான பாடல். அந்த ஒரே ஒரு பாடலை சொல்லி அனுமன்
ராமனை கவுத்துப்புறான். அதுல கவுந்த ராமன் அனுமனை பார்த்து சொல்லின் செல்வர் என்ற ஒரு பட்டத்தை, அருமையான பட்டத்தை கொள்கிறான். அவர் சொன்னது போல இவன் சாதாரண ஆள் இல்ல, உலகத்தை எல்லாம் வளர்ந்தவன், உலகத்தினுடைய வேதங்கள்லாம் அறிந்தவன் என்று அவனை பாராட்டுகிறான், மிக மிக பாராட்டுகிறான். அந்த பாராட்டு மகிழ்விலே, அந்த பாராட்டு மகிழ்ச்சியிலே அவன் ராமனோடும் லக்ஷ்மணனோடும் இணைந்திருக்கிறான். அப்பொழுது தன்னுடைய தலைவனை சுக்ரீவனை அழைத்து ராமனுக்கு ராமனிடம் கொண்டு வர வேண்டும் என்று அங்கே போகிறான். போற வழியிலே ராமனை பார்த்து, அவதார புருஷனை பார்த்து விட்ட சந்தோஷத்தில் தனக்கு இருக்க துயரங்கள்லாம் நினைத்து, சுக்ரீவா, நீயும் நானும், உன் குலமும் என் குலமும், எல்லா மக்களும் நாம் உயிர்த்து கொண்டோம். நமக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ராமன் வந்து விட்டான். நம்முடைய எதிரி இருக்காரே வாலி, அவன் நிச்சயமாக அழியப் போகிறாய் என்று நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஆரோரம் செய்து கொண்டு அவன் சுக்ரீவனை சந்திக்கிறான். சுக்ரீவனை சந்தித்து, ஐய, உங்களுக்கு அரசாட்சி கிடைத்து விட்டது, அதோ ராமபுரான் வந்து விட்டார், இனிமே நீங்கள் அரசர்தான் என்று ஒரு நல்ல செய்தியை, ஒரு ஊக்கமான செய்தியை அவன் கொடுக்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான், ராமன் வந்திருக்கிறார், அவதார புருஷன் வந்திருக்கிறார், அவன் சாதாரணமல்ல, நம்மளை தேடி வந்து மிகப்பெரிய பாக்கியம். அவன் பல அவதாரங்களை எடுத்து பல நன்மைகளை செய்திருக்கிறார். தாரகையை வென்று இருக்கிறார். தாரகை என்ற மிகப்பெரிய கொடூரமான ஒரு அரக்கியை கொண்டு இருக்கிறார். பின்பு மாரீசனை, மாய வலையில் வீசும் மாரீசனை கொண்டு இருக்கிறார். கவந்தனை கொண்டு இருக்கின்றார். இப்படி அவன் கால்பட்ட தூசியால் கல்லாகி இருந்த அகலியை எழுந்திருக்கிறாள் என்று அவனுடைய புகழையெல்லாம், ராமபுரனுடைய புகழையெல்லாம் சுக்ரீவனுக்கு சொல்லுகிறான். அப்பொழுது சுக்ரீவன் மகிழ்ந்து, அனுமனே, சொல்லின் செல்வனே, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? உன்னால் எல்லா நன்மையும் விளையும், எல்லா செயலும் நன்மையாக முடியும் என்று மகிழ்கிறான். அனுமனை பாராட்டுகிறான் சுக்ரீவன். பின்பு சுக்ரீவனும் அனுமனும் ராமபிரானையும் லட்சுமணையும் பார்க்க வருகிறார்கள். பார்த்த மாத்திரத்திலேயே சுக்ரீவன் சொல்லுகிறான், தேவருக்கெல்லாம் தேவர், பல அவதாரங்களை எடுத்து பல நற்காரியங்களை செய்து இப்பொழுது மாறி இறங்கி வந்து மானுடனாய் பிறந்து மானுடத்திற்கு நன்மை செய்ய வந்த ஐயனே என்று பாராட்டுகிறார். அப்பொழுது ராமன் அகமகிழ்கிறான். வந்து இரு, என் பக்கத்திலே உட்காரு என்று உட்கார வைக்கிறான். அப்பொழுது இருவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது கம்பன் அருமையான ஒரு ஊமையை போடுகிறான். அவர் இருவரும் உட்கார்ந்தவரை பார்த்து, அதாவது அமாவாசை நாளிலே சூரியனும் சந்திரனும் எப்படி நிலை கொண்டு இருக்குமோ, இவன் ஒளி மிகுந்து அவன் ஒளி இழந்து என்று ஒரு அற்புதமான ஒரு இங்கே ஊமையை போடுகிறான். இந்த கம்பனுடைய ஊமையை கேட்டு கேட்டு மக்கள்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரே ஒரு சின்ன இன்னொரு ஊமையை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அதாவது அடுத்த படலத்தை வரும் வாலி, அதாவது சுக்ரீவன் குறித்த நேரத்தில் போருக்கு வரவில்லை. ஏற்கனவே அவன் போருக்கு வருவன் என்று சொல்லியிருந்தான். கார்காலம் முடிந்தும் வரவில்லை. அப்பொழுது ராமனுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. அவன் என்ன செய்கிறேன் பார், லட்சுமணன் என்ன என்று பார்த்து விட்டு வா என்று அனுப்புகிறான். லட்சுமணன் மிக வேகத்தோடு போகிறான், சுக்ரீவனை ஒரு வழி பண்ணிவிட வேண்டும் என்று. அவன் நாட்டை கொடுத்திருக்கிறோம், அவன் மனைவியும் பிரிவு கொடுத்திருக்கிறோம், இப்படி தூங்குகிறானே என்று போகிறான். அப்பொழுது இவன் வரும் வேகத்தில் பார்த்து அனுமன் நிறுத்தி அவனிடம் ஐய பொறுக என்று இவன் கோபத்தை எப்படி தணிப்பது என்று ஒரு சின்ன உத்தியை கையாளுகிறான். தாரையை, வாலியின் மனைவி தாரையை, அந்த விதவையை அழைத்து இவனிடம் பேச வைத்தால் சற்று அந்த கோபம் குறையும் என்று தாரையை அழைக்கிறான். அப்ப தாரைக்கு வரும்போது கம்பன் சொல்லுகிறான், நிலவு போல, அது வெள்ளை உடையை உடுத்திருப்பாங்கல்ல, நிலவு போல வந்தாள் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்க நிலவு என்றால் விதவையை நிலவு என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது.
அப்போ கம்பன் ஒரு அடுத்த வார்த்தையில பகலில் வந்த நிலவு போல என்று கொடுக்கிறார். என்ன அற்புதமான ஒரு ஊமை! இதற்கு கோடி கோடியா கம்பனுக்கு கொட்டி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஓமையிலே மிக சிறந்த கம்பன் இந்த உதாரணத்தை சொல்லுகிறார். பின்பு இருவரும் அமர்ந்து உரையாடுகிறார்கள். அந்த சபரி துறவி, அந்த தூய துறவி சபரி சொன்னதனாலே, சுக்ரீவா, உன்னை பார்க்க வந்தேன், என்னுடைய துயரமெல்லாம் போக்குவதற்காக உன்னிடம் வந்தேன் என்று ராமன் தன்னுடைய வருத்தத்தை, மானிடராக இருந்து தன்னுடைய வருத்தத்தை அங்கே கொட்டுகிறான். யாரே? சுக்ரீவன். சுக்ரீவன் சொல்லுகிறான், நீ சொல்லிவிட்டாய், என்னுடைய துயரத்தையும் வருத்தத்தையும் தலைக்கு மேல் இருக்கிறதே, நான் எப்படி சொல்வது? எனக்கு அதிகமான, உன்னை விட அதிகமான துயரம் இருக்கிறது. உன்னை சரணடைந்தேன், நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ராமன் காலிலே விடு. அப்பொழுதுதான் ராமன் தூக்கி, நீ என் உயிர் நண்பன், என் உயிர் நண்பன். இந்த உலகத்துல எத்தனை பேர் எதிரிகள் வந்தாலும் உனக்கு உதவுவேன். நீ என் உறவு, நீ என் நட்பு, என் நட்பு உன் நட்பு, உன் உறவு என் உறவு, உன் தீய நண்பர் கூட எனக்கும் உறவு என்று சுக்ரீவனிடம் சொல்லி, என் நண்பன், உன் உயிர் நண்பன் என்று சொல்லுகிறான். அப்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் எல்லோரும் சேர்ந்து. அடுத்தபடியாக எல்லோரும் சேர்ந்து அந்த மகிழ்விலே உங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்று சுக்ரீவன் சொல்லுகிறான். எல்லோரும் விருந்து உண்ணுவதற்காக செல்லுகிறார்கள். அந்த மலையிலே அருமையான ஒரு குளிர்ச்சியான இடம், மரங்கள் உயர்ந்த அடர்ந்த இடம், மனம் வீசக்கூடிய அற்புதமான இடத்திலே சென்று விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் சுக்ரீவன். அங்கே விருந்து எல்லோருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராமன் சென்று குளித்துவிட்டு அந்த விருந்திலே உண்ண வருகிறான். அங்கே காய்கனிகள், உயர்தர காய்கனிகள் அத்தனையுமே பரிமாறப்படுகிறது. ராமன் சுவைத்து உண்ணுகிறான். அப்பொழுது ஒரு நுணுக்கத்தை கண்டுபிடிக்கிறான் ராமன். என்ன நுணுக்கம் என்றால், இந்த விருந்து உபசரிப்புகள் அத்தனை பேருமே ஆண்கள், ஆண் குரங்குகள், ஒரு பெண் குரங்கு கூட இல்லை, ஒரு பெண்ணு கூட இல்லை. இதை பார்த்து கண்ணுற்று ராமனுக்கு அதிர்ச்சி ஆகி போகிறது. சுக்ரீவனை அழைக்கிறான். சுக்ரீவா, உனக்கு மனைவி இல்லையா? அவள் எங்கே சென்று விட்டாள்? நீயும் என்னை போலவா என்று அப்பொழுது கூறுகிறான். அப்ப ராமன் என்ன நினைக்கின்றால், தன் மனைவியே இல்லாதது போல சுக்கிரவன் மனைவிக்கும் இல்லை போல என்று அவன் மேல ஒரு கரிசல் கொண்டுகிறான். அவன் மேல ஒரு இரக்கம் கொள்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஏன் உன் மனைவி எங்கே என்று கேட்ட கேள்வியை பார்த்து அனுமன் ஓடி வருகிறான். சுக்ரீவன் பதில் சொல்லவில்லை. அனுமன் ஓடி வருகிறான். அனுமன் ஓடி வந்து, ஐயா, ஒரு சின்ன வரலாற்றை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறான். என்ன வரலாறு? வாலி வாலி என்று ஒரு வலிமை மிக்க இவன் மைந்தன் இருக்கின்றான். அவன் மிகப்பெரிய பலசாலி. அவனுக்கு இணையான வலிமுள்ளவன் யாரும் கிடையாது. என்ன செய்வான்? இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவன், அதிர வைக்கக்கூடியவன். அவன் நடந்தாலே பூமி அதிரும். இந்த மண், நீர், நிலம், நெருப்பு என்ற 5 பூதங்கள் இருக்கிறதே, அவனுக்கு அடிமை வேலை செய்கிறது. இந்த யமன் இருக்கானே, அவன் இவனிடம் ஏவல் செய்கிறான். 2வது, வாலி தன்னுடைய வாளாலே, இந்த மிகப்பெரிய ராவணன் சொல்லுகிறார்களே, அந்த ராவணன் வாளில் கட்டி இந்த உலகம் முழுவதையும் சுற்றி அவனை தோற்கடித்தவன். என்ன மட்டுமா, இயற்கையோடு அவனுக்கு பணிந்து செல்லும். இடி மின்னல் கூட இவனிடத்தில் சத்தம் போடாது. இடி இடித்தால் வாளிக்கு பிடிக்காது. சிங்கம் கர்ச்சிக்காது குகையில். இந்த காற்று அடிக்கும் போது சிறிய இலை தளிர் உரசும்ல, அப்போ ஒரு சத்தம் அது கூட வராது. ஏனென்றால் எல்லாம் பயந்து கொண்டு வாலிக்கு அவன் கொன்று விடுவான் என்று அஞ்சு நடுங்கி கொண்டு, அப்படிப்பட்ட வாலி அவன் ஆண்டு கொண்டு இருக்கும் போது, ஒரு நாள் மாயாவி என்ற மிகப்பெரிய ஒரு அரக்கன் வந்து
வாலியை வலிக்கு சண்டைக்கு இழுக்கிறான். வாலி என்ன செய்கிறான்? இதோ வந்துவிட்டேன் என்று ஓடி அந்த மாயாவியோடு ஒரு சண்டை, மிகப்பெரிய சண்டை ஒரு நடக்கிறது. அந்த சண்டையிலே மாயாவி தோற்கும் தருவாயில் அவன் உயிர் பிழைப்பதற்காக ஓடி போய் ஒரு குகைக்குள் ஒளிந்து விழுகிறான். அந்த குகைக்குள் ஒளிந்த பின்னும் இவனை கொல்லாமல் விடக்கூடாது என்று வாலி பின்தொடர்ந்து குகைக்குள் உள்ளே போகிறான், நுழைகிறான். அப்பொழுது சுக்கிரீவனை அழைத்து, இந்த இடத்தில் பார்த்துக்கொள், அவன் இந்த வழி வந்தால் அவனை கொன்றுவிடு, நீ காவல்கால், இங்கு இரு, சிறிது நேரம் இரு என்று சொல்லிவிட்டுத்தான் போகிறான். ஆனா போனவன், அவனோடு ஒரு சண்டை நடக்கிறது, பல நாள் நடக்கிறது, பல மாதங்கள் நடக்கிறது, அவன் வரவில்லை. சுக்கிரீவன் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய அண்ணன் அவனை கொன்று விட்டானோ, நானும் சென்று அந்த மாயாவை போராடி ஒண்ணு அவனை தோற்கடிப்பேன், இல்லை நான் சாவேன் என்று அந்த குழிக்குள்ளே இறங்குறான். அப்பொழுது அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள், பழைய அமைச்சர்கள், பொறுப்பானவர்கள் எல்லாம் ஓடி வந்து, ஐயா நீயும் போகக்கூடாது, வாலி சென்று விட்டால் இங்கு ஆளுவதற்கு யார் இருக்கார்கள், நீங்கள் வாருங்கள், அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ற. இல்லை இல்லை என்னால் முடியாது என்கிறார். வலுக்கட்டாயமாக கொண்டு சென்று அவனை அரசனாக்குகிறார். அரசனாக்கி வைத்திருக்கும் போது இந்த உள்ளே சென்ற வாலி 28 மாதங்கள் போராடுகிறான். போராடி பின்னால் அவனை கொன்றுவிட்டு ஒரு களிப்போடு ஒரு மகிழ்ச்சியோடு வெளியே வந்து அந்த பாறாங்கல்லை தூக்கி எறிந்து விட்டு அங்கே மலையை நோக்கி போகிறான். மலையிலிருந்து கொக்கரிக்கிறான், நான் வந்துவிட்டேன் என்று. அப்பொழுது சுக்கிரவன் ஓடி போய் அவன் காலில் விழுகிறான். அவன் காலில் விழுந்து, என்னை மன்னிக்கவும், இங்கிருக்க பெரியவர்கள் எல்லாம் நீ இல்லாதால் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னதனால் நான் கட்டாயமாக போய் பரவேறி, எனக்கு பிடிக்கவில்லை, என் மன்னித்தருளும் என்று தஞ்சம் என்று போகிறான். ஆனால் வாலி அதை கேட்கவில்லை. அவனை கடலை கடைவது போல அவனை கடைந்து எடுத்து அவனை கொல்ல முயற்சிக்கிறான். அப்பொழுது சுக்கிரீவன் தப்பித்து ஒரு மலையில் போய் ஒதுங்கி கொள்கிறான். அந்த மலை, அதான் ருசிக மலை என்று சொன்னார்கள், அந்த மலையிலே போய்விடார். அந்த மலையில் வாலி வர முடியாது. அந்த முனிவன் அங்கே ஒரு சாபமிட்டதால் அங்கே வாலி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வாலி ஒளிந்து கொண்டு, சுக்கிரீவன் ஒளிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கின்றான். அதற்கு பின்னால் அவனுடைய தாரமாம், அவர் சொன்னாரே, அவனுடைய தாரம் அருமை என்னும் உரிமை என்னும் அவன் தாரத்தை அவன் விரும்பினான் என்றார். அவனுடைய அழகிய தாரத்தையும் அவன் கவர்ந்து சென்று விட்டார் என்று ராமனிடம் உள்ள கதையெல்லாம் சொல்லுகிறான். ராமன் இதை கேட்டு உடம்பெல்லாம் கொதித்தெழுகிறது, கண் சிவக்கிறது, அவனுடைய உதடுகள்லாம் துடிக்கிறது. என் முன்னால் இப்படிப்பட்ட அக்கிரமமா, எனக்கு முன்னால் இப்படி உள்ள அநீதியா, நான் எப்படிப்பட்டவன்? கையேகி ஒரு வார்த்தை சொன்னதனால் அரசாட்சியை பரதனுக்கு கொடுத்து வந்தவன் நான், இந்த அநீதி என்னை எப்படி பொறுக்க முடியும் என்று வெந்து சுக்கிரீவனை கூப்பிட்டு, வாலி எங்கே இருக்கிறான், அவனை இப்பொழுதே நான் மதம் செய்கிறேன், உனக்கு அந்த உன் தாரத்தையும் உன் தலைமையையும் மீட்டுத் தருகிறேன் என்று சபதம் இடுகிறான். இந்த சபதம் ஏற்றால் சுக்கிரீவன் என்ன செய்ய வேண்டும்? ஆகா, அற்புதமான விஷயம், நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்கிறேன், பாருங்கள், அவனை வதம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். ஆனால் பக்கத்தில் இருக்க அனுமன், அங்கிருக்க வாடகங்கள் எல்லாம் கூச்சலிடுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனா சுக்கிரீவனுக்கு மட்டும் அந்த மகிழ்ச்சி இல்லை. அது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த திருவிளையாடல் புராணத்துல தருமின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், நாகேஷ் அருமையா நடிப்பார். இப்போ ஒரு 1000 பொற்காசுகள் ஒரு பாடலை சொன்னா, கவிதை சொன்னா கொடுப்பதாக சொல்லி அறிவித்திருப்பார்கள். உடனே தருமி புலம்புவான், ஐயோ எனக்கு அந்த பாடல் தெரியலையே எனக்கு தெரிஞ்சிருந்தா பாடல் இது 1000 பொற்காசல் முதல்ல அந்த பால் கடனை தீர்த்துறேன் அப்படின்னு அற்புதமான நடிப்பு. அப்போ சிவன் தோன்றி, இதோ கருமி வா, இதோ நீ விரும்பிய பாடல், கொண்டு போ, பரிசு வாங்கிக்கொள்ளு என்று சொல்லுவான். அப்பொழுது அவன் சொல்லுவான், பரிசு வாங்கிக்கொள்ளவா, அங்கெல்லாம் நீ எழுதின பாடலா என்று கேட்பார்களே
அப்படி சொல்லிட்டு உன்னை நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொல்லுவான். அப்பொழுது கேள்வி கேட்பான், கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவான். பதில் சொல்லிவிட்டு சொல்லுவான், பரிசு வாங்கினால் எனக்கு ஏதாவது கொடுத்தால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அருமையான ஒரு உரையாடல் இருக்கு. அதுபோல இங்கே சுக்கிரீவன் என்ன சொல்கிறான், இவனை நான் சோதித்து பார்க்க வேண்டும், இவ்வளவு பெரிய அவதார புருஷனை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். அனுமன் உள்ளே புகுந்து சொல்லுகிறான், அவன் அனுமானம் இவன் இப்படித்தான் இருப்பான் என்று நினைத்து சுக்கிரீவனை பார்த்து, அவரை சோதித்துத்தானே பார்க்க வேண்டும், ஒரு உபயம் வேண்டும் என்று தானே சொல்லுகிறாய், அதையும் செய்து விடுவோம். இதோ 7 மராமரம் இருக்கிறது இந்த மலையில், அதை துளைக்க சொல்லுவோம் அம்பாள், போதுமா என்று கேட்பான். சரி சரி என்று சொல்லுவான். அப்பொழுதோட சுக்கிரீவன் ஒரு மரத்தை கூட துளைத்தால் போதும் என்று, ஏன்னால் வாலியினுடைய வலிமை எனக்கு தெரியும், அவன் எப்படிப்பட்டவன் என்று. ராமனுடைய வலிமை எனக்கு தெரியாதே. அப்பொழுது அனுமன் சொல்லுவான், அவன் திருமால் அவதாரம், அவனை போய் நீ சந்தேகப்படுகிறாயே, இது நியாயமா? அவன் செய்து முடிக்கக்கூடியவன், நமக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கான் என்று சொல்லியும் கூட கேட்கவில்லை. அதுக்கு பின்னால் சுக்கிரீவன் நீயே போய் சொல் என்று சொன்ன பின்னால் சுக்கிரீவனே சென்று ராமபிரானும் சென்று அணுகி இந்த உபயத்தை கேட்கிறான். ராமபிரான் ஒத்துக்கொண்டானா, ராமபிரான் மறுத்தானா என்பது ஒரு சஸ்பென்ஸ். இதோட இந்த படலம் முடிகிறது. இந்த படலத்தை முடித்த பின்னால் ஒரு சில அற்புதமான இனிய பாடல்கள் இங்கே இருக்கின்றன. அந்த பாடல்களை, ஒரு சில பாடல்களை உங்கள் முன்னால் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது ராமபிரான் சுக்கிரன் மீது அன்பால் செப்பிய இந்த வார்த்தைக்கு அருமையான ஒரு 27வது பாடல். மற்ற இனி உரைப்பது என்ன? வானிடை மண்ணில் உன்னை செற்றார் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். இங்கேதான் அற்புதமான அந்த சுக்கிரனுடைய பாடல், நட்புக்கு ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்ல வேண்டும். உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன், உன்னுடைய கிளை என்னுடைய கிளை, உன் உறவு என் உறவு, உன் காதல் போன்றவன், காதல் நான் சுற்றம் உன் சுற்றம் என் சுற்றம் என்று, என் இன்னுயிர் துணைவன் என்று சுக்கிரீவனை ராமன் அங்கே அன்பால் அற்புதமான ஒரு கவிதையால் அங்கே வடித்து கட்டுகிறார் கம்பர். அதே போல விருந்தில் இந்த மனைவி குறித்து ராமபுரான் கேட்ட கேள்வி இது. இது அற்புதமான ஒரு பாடல். விருந்தில் உண்ணும் போது இவன் கேட்கிற கேள்வி சுக்கிரீவனை நோக்கி, விருந்தும் ஆகி மெய்மை அன்பினோடு இருந்து நோக்கி நொந்து இறைவன் செந்தியா, பொருந்தும் நன்மனைக்கு உரிய போவையை பிரிந்துளாய் கொலோ நீயும் பின் என்றான். அதாவது அங்கே பரிமாறக்கூடிய அத்தனை பேரும் ஆண்கள். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போதே அந்த இறைவன், அதாவது ராமன் சிந்திக்கிறான், சிந்தித்து நொந்து போகிறான். இங்கே எல்லாமே ஆண் குரங்குகளாய் இருக்கின்றதே, பெண் இல்லையா என்று. அப்பொழுது சுக்கிரீவனை பார்த்து, சுக்கிரீவனா, என்னை போலும் நீயும் மனைவியை இழந்தவனோ என்ற ஒரு கருத்தில் அற்புதமான பாடல் கம்பன் இந்த பாடலிலே கூட்டியிருக்கிறார். அதே போல வாலியினுடைய வலிமை பற்றி கம்பன் அற்புதமான ஒரு பாடலை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கால் செலாது அவன் முன்னர், இந்த காற்று இருக்கிறதே, அவன் காற்றை விட மிகவும் வேகமானவன், அதனால காற்று செல்லாது இவன் முன்னால், வாலியின் முன்னால். கால் செல்லாது அவன் முன்னர், கந்த வேல் செல்லாது, முருக வேல் இருக்கிறதே, அந்த வேல் கூட அவனுடைய மார்பில் பாயாது, வாலினுடைய பாய்வில். கந்த வேல் செல்லாது அவன் மார்பில், வென்றியான் வெற்றி கொண்ட வாள் செல்லாது வாய் அழது. இவன் வாள் எங்கெல்லாம் செல்லுறதோ அங்கேயெல்லாம் ராவணனுடைய அரசாட்சியோ அவனுடைய அரசாட்சி அங்கே செல்லாது. அதாவது வாய் அழது. ராவணன் கோல் செல்லாது அவன் குடை செல்லாது. இவன் வாள் சென்ற இடமெல்லாம் ராவனுடைய அரசாட்சியோ அவனுடைய ஆட்சியோ அங்கே செல்லாது என்று ஒரு அற்புதமான பாடலை கம்பன் வாலியை பற்றி சொல்லும்போது இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒரு பாடல் வாலியின் வலிமைக்கு இன்னொரு உதாரணமான ஒரு பாடல். மலை இடிப்புறா வய வெஞ்சியமா முளை இடிப்புறா முரண் வெங்கானும் மென்
தலை இடிப்புறா தலை துடிப்புறா சார் ஊராது அவன் விளைவிடத்தில் மேல் விழிவை அஞ்சலால் என்னும் ஒரு அற்புதமான பாடல். அதாவது அவனுடைய வாயினுடைய இடத்தில் மழை இடிக்காது, அதாவது இடி இடிக்காது என்றால் அது வாலிக்கு பிடிக்காது. அதே போல அவன் வெஞ்சிமா என்றால் அந்த சிங்கம் அங்கே குரலை எழுப்பாது, கர்ச்சிக்காது வாலிக்கு பயந்து. அதே போல இந்த சின்ன தளிர் கூட அது உரசி அங்கே ஒரு ஓசையை எழுப்பாது. இது எல்லாம் வாலியின் நம்மை கொண்டு விடுவான் என்ற அச்சத்தில் செய்யாது என்று இங்கே அற்புதமான ஒரு பாடலை கம்பன் வாலியினுடைய ஒரு வீரத்தை காட்டியிருப்பான். அதே போல இப்படி பல பாடல்கள், அருமையான அற்புதமான பாடல்கள் எல்லாம் இந்த நட்புக்கோட் படத்திலே காண முடிகிறது. இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம், விருந்து என்றால் ஒரு மனைவி இருக்க வேண்டும். மனைவி இல்லை என்றால் அங்க விருந்தே இல்லை. பெண் பரிமாற வேண்டும். அந்த அற்புதமான ஒரு தத்துவம். அதே போல நட்பு என்று கூடினால் அவன் நல்லவனா கெட்டவனா என்று அறிந்து, வள்ளுவர் சொன்னது போல அறிந்து அவன் நல்லவனைத்தான், அவன் வழிமூலைகளா இருந்தாலும் அவனால் பல நன்மைகள் இருந்தாலும் கூட நல்லவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தது மிக சிறப்பு. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு நாயகன் அவன் எப்படிப்பட்டவன், எப்படி வீரமானவன் என்பதை சுட்டி காட்டுவதற்கு எதிரியா இருக்கிற வில்லன் அவனை உயர்த்து காட்டுகிறார் கம்பன். இது மிகப்பெரிய ஒரு நுட்பமான விஷயம். அதாவது வாலியினுடைய அந்த வீரத்தையும் அந்த உலகத்தையே அழிக்கூடிய நடுங்கூடிய அவன் நடந்தாலே பூமி நடுங்குமா, எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாலியினுடைய வலிமையை காட்டியிருக்கிறார். என்னென்றால் இருக்கிற 4 பூதங்களும் சென்று இவனுக்கு ஏவல் புரியும் என்று இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு நாயகனை படைக்கும் போது, எதிராளியை படைக்கும் போது, இவனை வெல்லுவதற்கு ஒரு நாயகன் இருக்கிறான் என்று அங்கே தூக்கப்படும். இதுதான் ஒரு நாடகத்தினுடைய உத்தி. இதை அருமையாக செய்திருக்கிறார். இதில் அருமையான நல்ல பாடலும் இருக்கின்றது. நட்புக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. கம்பன் அதாவது ராமன் மானிடனாக மாறி இந்த மனித உலகத்திற்கே நன்மை செய்ய வந்திருக்கான் என்ற நல்ல ஒரு செய்தி எல்லாம் வந்திருக்கிறது. அற்புதமான இந்த நட்புக்கு ஒரு படலம், சிறந்த படலம் என்று கூறி, நான் இதுவரை கம்பராமாயணத்தை பற்றி பேசியதே இல்லை. இதுதான் என்னுடைய முதல் உரை. இந்த உரைக்கெல்லாம் இதில் புகழ் வந்தால் அது நெல்லை தீவனுக்கு, எனக்கு அது குற்றம் வந்தால் எனக்கு. நெல்லை தீவன் அவர்கள் ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து, என்னை போல் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், பல பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டார் என்று ரம்மனை பற்றி தெரிந்து கொள்ள அவர் விளைந்திருக்கிறார் என்று கூறி, தலைமையேற்றக்கூடிய ஐயா பொன்மேலு அவர்களுக்கும், நெறியாளர் செய்யக்கூடிய நெல்லை தீபன் அவர்களுக்கும், மற்ற அனைத்து அறிஞர் பெருமளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க அருமையான உரை. எந்த சந்தேகமும் வேண்டாம். வெள்ளி இலக்கிய மேடையிலே ஒரு சிறந்த பேச்சாளர் என்று உங்கள் பெயரை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். அதனால் உங்கள் பேச்சு எப்படி இருந்தது என்று, ஏனென்றால் பேச்சை அமைத்துக் கொண்ட முறையே நன்றாக இருந்தது. கதையை மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டு அதில் உள்ள சிறந்த பாடல்களை சொல்லி அதனுடைய பொருள்களையும் சொன்ன காரணத்தினால் மிக அருமையான உரை. எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. ஐயா அவர்கள் சொன்னார்கள், கம்ப ராமாயணம் என்பது திருக்குறளினால் எழுப்பப்பட்ட ஒரு அரண்மனை என்று சொன்னார்கள். அது உண்மைதான். அதனால்தான் செல்வ கேசவராய முதலியார் என்பவர் சொன்னார், தமிழர்களுக்கு கதி ஆவார். கம்பனுடைய முதலெழுத்து காவையும் திருவள்ளுவருடைய முதலெழுத்து தீயையும் சேர்த்து தமிழுக்கு கதி ஆவார், தமிழர்களுக்கு கதி ஆவார் இருவரே என்று சொன்னார். அது உண்மைதான் நீங்கள் சொன்னது. அதே போல வாலி பாடல் ஒரு பாடலை அருமையாக சொன்னார். அந்த பாடலை நெல்லைக்கண்ணன் அவர்கள் சொல்லும் போது கேட்க வேண்டும். கால் செலாது அவன் முன்னர் கந்தவேல் வேல் செலாது அவன் மார்பில் என்று மிக கம்பீரமாக சொல்லுவார் நெல்லைக்கண்ணன் அவர்கள். மிக அருமையான பாடல். சண்முக வடிவேல் ஐயா பேராசிரியர் அவர் ஒரு கதை சொல்வார். சீதையை காணும்னு தேடிட்டு வராங்களாம் ராமனும் லட்சுமணனும். அந்த பக்கம் சுக்ரீவன்
மனைவியை மீட்கணுமேனு கவலையோட இருக்கிறான். அனுமன் வந்து மீடியேட்டர். இவங்க 2 பேரும் பேசுறாங்க. நடுவுல அனுமன் நிக்கிறாரு. அதாவது சண்முக வடிவேல் ஐயா போய் அவங்க ஆசிரியர்கிட்ட கேட்டாராம், அனுமன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. இவன் ராமன் சொல்றான், இப்ப என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்க தான் உதவி பண்ணணும், உங்க படையெல்லாம் கொடுத்துன்னு சுக்ரீவன்ட்ட கேட்கறான். சுக்ரீவன் சொல்றான், என் பொண்டாட்டி எங்க அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ தான் உதவி பண்ணணுங்கிறாங்க. சரி, எப்ப கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி எவனா தூக்கிட்டு போயிடுவான் போல அப்படின்னு தான் அனுமன் வந்து கல்யாணமே பண்ணிக்கலையாம். அப்படி ஒரு கதை சொல்லுவாரு, நல்ல ருசிகரமான கதையை சொல்லுவாரு. அது போல ஐயா அவர்கள் சில விஷயம் சொன்னாரு. எனக்கு அது ஒரு பாடலை தான் நினைவுபடுத்துகிறது. மறுபடியும் கண்ணதாசனுக்கு தான் வர வேண்டியிருக்கிறது. தாரையை பார்க்கிற போது பகலில் தோன்றும் நிலவு என்று சொன்னார். அருமையான பாடல் ஒன்று எழுதியிருப்பார். பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு, திரை மூடிய சிலை நான், துன்பச் சிறையில் மலைந்த மலர் நான், மயக்கம் எனது தாயகம், மரணம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். அருமையான பாடலை கொடுத்திருப்பார் கண்ணதாசன். ஐயா அவர்களுக்கு அவருடைய உரைக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஐயா அமுத பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் வருகை என்று வரவேற்று தலைமை ஏற்றிருக்கிற ஐயா பொன்வேலு மயில் ஐயா அவர்களை சீனி ரவிபாரதி ஐயா அவருடைய உரையின் மீதான தன்னுடைய கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. சீனி ரவிபாரதி அவர்களை நான் இந்த முழு உரையிலே நான் கேட்டதில்லை. ஆனாலும் அவர்கள் பேசிய பேச்சுக்கு கருத்துரை சொல்வதன் போதே ஒரு அழகாக இருக்கும். நிறைய செய்திகளை அந்த கருத்துரைக்கு துணையாக கொண்டு மிக அற்புதமாக பேசுவார்கள். அதை போலவே இன்று அவர்கள் இப்போ வான்கோழி என்று சொன்னதை விட அவர் ஒரு அருமையான மயில்தான் என்பதை தன்னுடைய உரையினால் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஐயா நம்முடைய நெல்லை தீபன் அவர்கள் அவருடைய சிறப்பை பற்றி எல்லாம் அருமையாக சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு தெளிவான உரை, அதை கட்டமைத்து கொண்ட விதம் மிக அற்புதமாக இருந்தது. இந்த சிறந்த பாடல்களை எல்லாம் அவர்கள் எடுத்து சொன்ன விதம் மிக அருமை. பொருந்து நன்மனை கூறிய பூவையும் நீயும் பிரிந்துள்ளாய்களோ அப்படின்னு ராமன் கேட்டான் என்ற அந்த பாடலை அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த இடத்தில் இந்த காண்டத்தின் நட்புக்கோட் படலத்தில் தான் அனுமன் தன்னுடைய சொல்லாற்றலை மிக அருமையாக பயன்படுத்தி இருக்கிறான் என்றுதான் நாம் இந்த படலத்துக்கு விளக்கம் சொல்பவர்கள் சொல்வார்கள். முதலிலே சொல்லும் பொழுதுலாம் அவனுடைய பெருமையை பற்றி பேசினான். அந்த பெருமையை யார் சொன்னார் என்றால் லக்வன் சொல்ல அனுமன் கேட்டுக்கொண்டான். லக்வன் ஒன்று கூட ஒளிவில்லாமல் சொன்னான் என்ற செய்தியை வைத்துத்தான் அனுமன் அவனுடைய வரலாறை பூராம் ராமனுக்கு சுக்ரீவனுக்கு மிக தெளிவாக சொல்லி அவனை இணங்க செய்கிறான். அவனுக்கு அந்த சந்தேகம் எல்லாம் வருகிறது என்று சொல்லி அவனை பார்க்க சொல்கிறான். கம்பராமாயணத்திலே 2 தொடர்கள் மிகவும் எல்லோருக்கும் அறிந்த தொடர்கள். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார் என்ற ஒரு தொடர் எல்லோரும் சொல்வார்கள். அதை போல மானுடம் வென்றதம்மா என்ற தொடரையும் இந்த இடத்தில் தான் கம்பன் பயன்படுத்தியிருப்பான். எல்லோரும் சொல்லக்கூடியது மானுடம் வென்றதம்மா, மானுடம் வென்றதம்மா அப்படின்னு சொல்லுறதுக்கு கம்பன் இந்த சுக்ரீவன் ராமனை பார்க்கிறான். பார்த்து விட்டு அவன் சொன்னா, அமரருக்கெல்லாம் தேவராம் தேவர் அன்றே மாறி இப்பிறப்பில் மானுடராக வந்தார். இவனும் தேவருக்கெல்லாம் அந்த பரம்பொருளே மானுடர் வடிவாகி வந்திருக்கிறது. ஆக இவனுக்கு இணையாக யாரும் வர முடியாது. மூவருக்கும் வந்தாலும் முடியாது. ஆறுகொள் சடிலத்தானும் அவனும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் என்றதை ஒரு மனிதனாக வந்திருக்கிறான் பார். அவர்களையெல்லாம் விட அருமையான ஒரு பேரளவோடு ஒரு பொலிவோடு இவன் நிற்கிறான் என்றால் அதனால்தான் இந்த மானுடமே வென்றது என்று சொன்ன தொடர் இங்கே கம்பன் இந்த இடத்திலே தான் பயன்படுத்துவார். அதற்கு பிறகு இன்னும் இந்த சுக்ரீவன் தன்னுடைய துன்பத்தை எல்லாம் அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுற போது அது வரைக்கும் அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தான். அந்த ஒரு செய்தியை மட்டும் வாலியை பற்றிய முழுமையான தகவலை ராமனிடம் யார் சொல்லவில்லை? அனுமன் முதலிலே சொல்லவில்லை. சுக்ரீவனை விட்டு முதலிலே பேச விடுகிறார். முரனுடை தடக்கை ஒச்சி
முன் வந்தோன் பின் வந்தேனை இருநிறை புறத்தில் காரும் உலகெங்கும் தொடர என்னை கொல்வதற்காக உலகெங்கும் தொடர்ந்து வந்தான். இம்மலை அரண் உடைத்து ஆகி உய்ந்தேன் ஆறுயிர் துறக்கலாற்றேன் சரண் உனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தர்மம் என்றான். இப்பொழுதுதான் சுக்ரீவன் ராமனிடம் தான் சரணடைகிறான். நான் எனக்கு சரணாகதி கொடு என்று கேட்கிறான். ஆனால் அனுமன் என்ன செய்வான்? அந்த அனுமப்படலத்திலேயே இவரை சுக்ரீவன் இவனுக்கு அடைக்கலமாகி விட்டதாக பேசுவான். நிறைய இடங்களை எல்லாம் அந்த அதுல நாம் பார்க்க முடியும். அது சொல்லும் பொழுது சொல்லுவான், இவரை ராமனை புகழ்ந்து பேசுவதை போல பேசிவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவனுடைய துன்பத்தை சொல்கிறான். சுக்ரீவனை பார்ப்பதற்காக என்னுடைய இடர்கடல் கடற்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கிட்ட அதையெல்லாம் விட்டுட்டு அனுமன் சொல்லுவான், ஆதரித்து அவனை காண்டற்கு அணிகிறேன் எல்லில் அண்ணான் தீது அவித்து அமைய செய்த செயலம். நீங்க அவனை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றால் அவன் பெரிய தவம் செய்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கொடுங்குல பகைவன் ஆகி கொல்லிய வந்த கூத்தை நடுங்கினார்க்கு அபயம் நல்கும் அதனினும் நடுங்கிக் கொண்டிருக்கிற சுற்றினுக்கு அபயம் என்று நீங்கள் வந்து அவனுக்கு அபயம் கொடுத்தீர்கள் என்று ராமனே சொன்னதாக சில நேரம் நிறைய சொல்லும் பொழுது சொல்லுவார்கள். சொல்ல போது தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு நீங்க கூட சொல்வீங்களா, நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அத போல நீங்கள் அவனுக்கு அபயம் அளிக்க வந்திருக்கிறீர்கள். முருகச் செவி உண்மையே புகழ்புக்கோமுக்கு இதின் வரும் உறுதி உண்டோம். உண்மை நாங்கள் புகழடைந்து விட்டோம் என்று சுக்ரீவனுடைய சார்பாக அவனை முதலில் சரணடைய வைத்தவன், ராமனிடம் சரணடைய வைத்தவன் அனுமன். இப்பொழுதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறான், தன் முரனுடைய தடக்கை ஒச்சி என்னை இப்படி எல்லாம் துன்பப்படுத்தினான்னு சொன்ன உடனேதான் ராமன் அவங்க அங்கே சொல்லும் பொழுது மற்றி நீ உரைப்பது ஐயா அருமையா சொல்ல, இப்போ உனக்கு வந்த துன்பங்கள் இருக்கிறதே, இதற்கு முன்னால் வந்த துன்பங்கள் போக இனி உனக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் நாம் இருவருக்கும் நேர், நமக்கு 2 பேருக்கும் போது அது எதுவாக இருந்தாலும் நான் தீர்ப்பேன் என்று விட்டுத்தான் ஐயா சொன்ன அந்த பாடல். பற்றி நீ உரைப்பது என்ன வானிடை மண்ணிடை நின்னை செற்றார் உன்னை யாரு உனக்கு பகைவன் எனக்கு பகைவன் அப்படி சொல்லிட்டு அடுத்தால சொன்ன மாதிரி தீயரே என்னும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார். இந்த சொல்லுதான் நிறைய ஒரு எல்லோருக்கும் இதை வைத்துக்கொண்டு ராமன் இப்படி சொல்லி இருக்க கூடாது என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அங்கு ராமன் இருந்த துன்பம் அப்படி. அவன் அதனால் உனக்கு அதுக்கு கூட தீபனையா அவர்கள் அருமையாக சொன்னார், அவன் அப்படி ஒன்றும் தீயவன் அல்ல, அவனுக்கு தீயவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அவன் சொல்ல கேட்டுதான் இவனை பார்த்திருப்பதனால்தான் அந்த வார்த்தையை சொன்னான் என்று கூட சொல்வார்கள். இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இதுவரைக்கா வாலியினுடைய ஆற்றலை, முக்கியமான ஒரு ஆற்றலை இவனிடம் சொல்லவில்லை. இப்ப ராமன் இவனுக்கு சரணாகதி கொடுத்து விட்டான் என்று தெரிந்த பிறகுதான் வாலியை பற்றிய செய்திகள் எல்லாம் அவனுடைய பலத்தை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறான். ஐயா அவர்கள் வாலியினுடைய பலத்தை பற்றி என்னெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை மட்டும் மிக அற்புதமாக சொன்னான். அது வரைக்கும் சொல்லாத செய்தி. இவனோடு யாரோடு போரிட வந்தால் அவர்களுடைய பலம் பாதி இவனுக்கு வந்துவிடும் என்ற செய்தியை இப்பொழுதுதான் சொல்கிறான். ராமனிடம் உறுதி பெற்ற பிறகு அனுமன் சொல்லுவது வார்த்தை, கிட்டுவார் புறக்கிடக்கில் அவனவர் பட்ட நலம் பாகம் எய்துவான் என்று. அதற்கு அப்பொழுதுதான் ராமன் சிந்திக்கிறான், ஆஹா இப்படி ஒரு எதிர்த்திருந்தால் தன்னுடைய பலம் அவனுக்கு போய்விடும் என்றால் இவனை எப்படி வெல்வது என்றுதான் பின்னாலே எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நான் அவனை தனியாக நின்று வேறு இடத்து நின்று கொள்வேன் என்று உறுதியை அங்கே ராமன் சொன்னான் என்பது இந்த இடத்தை வைத்துக் கொண்டுதான். பொதுவாக ஒருவர் சாப்பிட்டு முடித்தவுடன் தன்னுடைய துன்பங்களை ஒருவர் சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த திருப்தியில் இவருக்கு என்னதான் ஆனாலும் சரி அந்த துன்பத்தை நான் களைவேன் என்று சொல்லுவது. அந்த வகையில்தான் அனுமன் ராமனை தன்னுடைய சொல்லாற்றலின் காரணமாக இப்படி அவனுக்கு சரணாகதி கொடுப்பதற்கு வைத்தான் என்ற செய்தியோடு இந்த அருமையான படலம் மிகச் சிறப்பான ஒரு படலம். அதையும் எந்தவித விடுபாடு அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒன்று விடாமல் அருமையாக ஐயா சீனி ரவி பாரதி அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அதற்குரிய பாடல்களை எல்லாம் அருமையாக சொன்னார்கள். அவர்களை
அவர்களுடைய அந்த கம்பன் ஞானத்திற்கு அவர்களை பாராட்டி மகிழ்ந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்கள் வெளிநாட்டு பயணத்தில் இருக்க போது நாங்கள் எப்படி இந்த கூட்டங்களை நடத்துவது என்று கொஞ்சம் அச்சப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த வேளையில எப்பொழுது வெள்ளி இலக்கிய மேடையிலிருந்து அழைத்தாலும் தலைமை ஏற்று அதை சிறப்பாக நடத்தி கொடுக்கிற ஐயா பொன்வேல் மயில் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை மிக திறமையாக செய்து நம்மோடு உதவி கொண்டிருக்கின்ற RC குமரன் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஏற்றிருக்கிற பொன் வேல்மயில் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பாக உரையாற்றிய கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் ஐயா அவர்களுக்கும், ஐயா சீனி ரவி பாரதி அவர்களுக்கும், கூட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அது நடத்துபவர்களால் மட்டுமல்ல, இங்கே வந்திருந்து அதனை ரசித்து ஆதரிக்கிற உங்களாலும் தான். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அத்தனை அன்பர்களுக்கும், ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது தாமதமாக நம்மோடு இணைந்திருக்கிறார், வெளிநாட்டிலே இருக்கிறார். ஐயா அந்தமான் ஐயாராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.